நீக்கி வச்சு இதை வேணா கொஞ்சம் தள்ளி வச்சு கொஞ்சம் லாங்கா கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கோ. உட்காருங்க. அட்டென்ஷன் ஸ்பேன் சொல்றது 20 to 30 minutes, அவ்வளோதான். ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய அட்டென்ஷன் ஸ்பேன் சொல்றது 20 to 30 minutes. அது கூட இன்னைக்கு நம்ம என்ன செய்துக்கிட்டு இருக்கிறோம், ரொம்ப குறைச்சிக்கிட்டு இருக்கிறோம். 50 செகண்ட்ஸுக்கு ஆயிடுச்சு. இப்போ 50 செகண்ட்ஸ் 60 செகண்ட்ஸ் ஒரு இன்ஸ்டா ரீல் அளவுக்கு நம்முடைய அட்டென்ஷன் ஸ்பேன் மாறிடுச்சு. அதனால இடைக்கிடையே கொஞ்சம் எக்ஸசைஸுக்கு செய்து கிளாஸ் கேட்போம். சரியா? இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் அமீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹுவை போற்றி வணங்கி துதித்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். ஒரு அழகிய மாலை பொழுதில் சமூகத்திற்கு தேவையான ஒரு தலைப்பில் ஒரு வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இளைஞர்கள் சந்திக்கக்கூடிய சவால்களும் தீர்வுகளும் என்கின்ற தலைப்பில் உங்களுக்கிடையே அடுத்த 1 மணி நேரம் இன்ஷா அல்லாஹ் அல்லது அதை விட குறைவாக உங்களுக்கு இடையில் ஒரு சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். எனக்கு முன்னால் பேசிய பேச்சாளர்கள் நல்ல பல அரிய கருத்துக்களை இளைஞர்களை குறித்து உங்களுக்கு எடுத்து சொன்னார்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சூரத்துல் கஹ்ஃபுடைய அத்தியாயத்தில் சொல்லும் போது ஒரு சில இளைஞர்களை அடையாளப்படுத்துகின்றார். இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனு பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா. அவர்கள் இளைஞர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். அவர்கள் சில இளைஞர்கள், அவர்கள் தங்களுடைய இறைவனின் மீது நம்பிக்கை கொண்டார்கள். நாம் அவர்களுக்கு நேர் வழியை அதிகப்படுத்தினோம். அவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் வேறு யாரும் அல்ல, இளைஞர்கள். அவர்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டார்கள். அந்த நம்பிக்கையை நாம் அவர்களுக்கு அதிகப்படுத்தினோம். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான், அந்த இளைஞர்கள் என்ன செய்தார்கள் என்று சொல்லுகின்றான். அந்த இளைஞர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? இளைஞர்களால் மட்டுமே செய்ய முடிந்த ஒன்றை செய்கின்றார்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், வரபத்னா அலா குலூபிஹிம் இது காமு ஃபகாலு ரப்புனா ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்தி லன் நதுஅ மின் தூனிஹி இலாஹன் லகத் குல்னா இதன் ஷததா. அவர்கள் கொடுமைக்கார அரசனுக்கு முன்னால் எழுந்து நின்றார்கள். அந்த இளைஞர்கள் என்ன செய்தார்கள்? கொடுமைக்காரனாக இருந்த அரசனுக்கு முன்னால் எழுந்து நின்றார்கள். வானங்களுக்கும் பூமிக்கும் இறைவன் யாரோ அவன்தான் எங்களுடைய இறைவன், அவனை அன்றி வேறு எவரையும் நாங்கள் எங்களுடைய இறைவன் என்று அழைக்க மாட்டோம். அப்படி நாங்கள் செய்தால் நிராகரிப்பில் எங்களை கொண்டு சேர்க்கக்கூடிய கொடிய பாவத்தை செய்தவர்களாக நாம் ஆகிவிடுவோம் என்று சொல்லக்கூடிய நிலையில் அவர்களை இதயத்தை நாம் வலுப்படுத்தினோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். யாருக்கு முன்னால் எழுந்து நின்று சொல்லுகின்றார்கள்? அரசனுக்கு முன்னால், ஆட்சி அதிகாரம் கொண்டவனுக்கு முன்னால். எந்த அரசனுக்கு முன்னால் எழுந்து நின்று அவனுக்கு மாறாக பேசினால் அந்த அரசனால் கொலை செய்யப்படக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கின்றதோ அதை கூட அஞ்சாமல் அரசனுக்கு முன்னால் எழுந்து நின்று பேசக்கூடியவர்களாக, வானங்களையும் பூமியையும் படைத்தவன் எவனோ அவன்தான் எங்களுடைய இறைவன் என்று உறுதியாக கூறக்கூடியவர்களாக அவர்களால் மட்டும்தான் இருக்க முடியும். அவர்கள்தான் இளைஞர்கள். அவர்கள்தான் இளைஞர்கள். அது இளைஞர்களுக்கு மட்டும்தான் சாத்தியம்.
யாராக இருந்தாலும், எந்த கொடுமைக்காரனாக இருந்தாலும் அவனுக்கு முன்னால் எழுந்து நின்று சத்தியத்தை உரைக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள் இளைஞர்கள். அந்த இளைஞர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் கஹ்ஃபில் நமக்கு அடையாளப்படுத்துகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பொறுத்தவரையில் பொறுப்புகளை இளைஞர்களுக்கு கொடுத்தார்கள் என்று எனக்கு முன்னால் பேசிய இமாம் அவர்கள் சொன்னார்கள். எப்படிப்பட்ட பொறுப்பை கொடுத்தார்கள்? முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவுக்கு அனுப்பினார்கள். மதீனாவுக்கு முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பக்கூடிய நேரத்தில் மக்காவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுமையாக துன்புறுத்தப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். ஒரு கட்டத்தில் மக்காவில் இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியேற்றப்படக்கூடிய நேரத்தில் கூட்டத்தை, குடும்பத்தை, பெற்றோர்களை, உற்றார்களை, அனைத்து சொத்துக்களையும் இழந்து முஸ்லிம்களும் சஹாபாக்களும் தங்களுடைய நாட்டை விட்டு, பிறந்த இடத்தை விட்டு, தங்களுடைய உயிருக்கும் மேலான மக்காவை, காபத்துல்லாவை விட்டு வெளியேற்றப்படக்கூடிய தருணத்தில் மதீனாவை நோக்கி அவர்கள் அகதிகளாக போகக்கூடிய நேரத்தில் மதீனா அவர்களை அகதிகளாக வரவேற்கவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அரசராக வரவேற்றது, ஆட்சியாளராக வரவேற்றது. அதற்கு காரணம் முஸ்அப் என்கின்ற இளைஞர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? இன்றைய சமுதாயத்தை போன்று உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீங்கள் இன்னும் பக்குவம் அடையவில்லை, நீங்கள் அங்கு இருங்கள் என்று சொல்லவில்லை. இளைஞர்களை தேடி பிடித்து அவர்களுடைய தகுதிக்கேற்ப பொறுப்புகளை கொடுத்தார்கள். அந்த பொறுப்புகளை இளைஞர்கள் நிறைவேற்றினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெரும் சாம்ராஜ்யத்தை வடிவமைத்தார்கள். உலகம் கண்ட இருபெரும் சாம்ராஜ்யங்களாக இருந்த ரோம பாரசீக சாம்ராஜ்யங்களை தோற்கடிக்கக்கூடிய பெரும் சாம்ராஜ்யத்தை வடிவமைத்தார்கள். அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய தந்திரம் என்னவென்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், மற்றெல்லோரையும் விட அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரிந்த ஒரு அழகிய தந்திரம் இருந்தது. இளைஞர்களுடைய சக்தியை எவ்வாறு பயன்படுத்த முடியும், அந்த சக்தியை அழிவு சக்தியாகவும் பயன்படுத்த முடியும், ஆக்கபூர்வமானதாகவும் பயன்படுத்த முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? ஆக்கபூர்வமாக பயன்படுத்தினார். என்ன செஞ்சாங்க? ஆக்கபூர்வமாக. நபிகள் நாயகத்தை விட ஒரு சிறந்த மோட்டிவேட்டரை நம்ம என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. இன்னைக்கெல்லாம் உரையாளர்களை நீங்க பார்த்துட்டீங்கன்னா இளைஞர்களுக்கு உரை நிகழ்த்துவாங்க. நீங்க அப்படி இருக்கிறீங்க, நீங்க இப்படி இருக்கிறீங்க. முழுக்க முழுக்க அவர்களுடைய முடியையும் கால்களையும் அவர்களுடைய ஆடைகளையும் அலங்காரங்களையும் பேசி பள்ளிக்கு வரக்கூடியவர்களை பள்ளிக்கு வரவிடாமல் தடுக்கக்கூடிய முதியவர்களை நாம பார்க்கிறோம். ஏதோ நல்லது செய்கிறோம் என்கிற அடிப்படையில் செய்யக்கூடியவர்கள். அவர்கள் பள்ளிவாசலுக்கு வந்தால், மார்க்க உரைகளை கேட்டால் தாமாகவே அவர்கள் திருந்தக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அந்த வாய்ப்புகளுடைய வாசலை அடைக்கக்கூடிய பணியை, நெகட்டிவ் இம்பாக்டை இன்றைக்கு நாம் ஏற்படுத்தக்கூடிய நேரத்தில் சுப்ஹானல்லாஹ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளைஞர்களுடைய விஷயத்தில் பாசிட்டிவ் இம்பாக்டாக இருந்தார். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி சொல்லப்பட்டது, 15 நாட்கள் அல்லது 17 நாட்களில் ஒரு மொழியை கற்றுவிட்டு வந்தார்கள். யூதர்கள் பேசக்கூடிய மொழியை கற்றுவிட்டு வந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதனால. இந்தியாவில் படையெடுத்து வந்த முகமது பின் காசிமே உங்களுக்கு எல்லாம் தெரியுமா இல்லையா? கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? படையெடுத்து வரும்போது அவருக்கு என்ன வயசு, என்ன ஏஜ் யாருக்காவது தெரியுமா? He was 17. வெறும் 17 வயதுக்காரராக இருந்தார். அந்த வயதில் அவருக்கு முன்னால் வந்த பல படைத்தளபதிகளும் தோற்ற இடத்தில் மிக அழகிய தந்திரத்தோடு இந்தியாவை சிந்து வழியாக வந்து கைப்பற்றினார் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப அந்த காலகட்டத்தில் இஸ்லாம் மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக, உலகம் கண்ட மிகப்பெரும் சாம்ராஜ்யமாக உருவாவதில் யாருடைய பங்களிப்பு இருந்தது? இளைஞர்களுடைய சக்தியை ஆக்கபூர்வமாக பயன்படுத்த தெரிந்தவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். அதற்கு பின்னர் வந்த கலீஃபாக்கள் இருந்தார்கள். அந்த சக்தி ஆக்கபூர்வமாக பயன்படுத்தப்பட்ட போது பெரும் மாற்றத்தை அது ஏற்படுத்தியது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனா இன்றைய இளைஞர்களை பொறுத்தவரையில் பெரும் சவால்களுக்கு மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சவால்களை பற்றி பேசும்போது வரலாற்றை மட்டும் பேசிக்கிட்டு பிரயோஜனம் இல்லை. காரணம், சஹாபாக்கள் சந்திக்காத
சவால்களில் பலதையும் நாம சந்திச்சுக்கிட்டோம். உண்மைதானா இல்லையா? சஹாபாக்கள் சந்திக்காத பல சவால்களை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப அந்த சவால்கள் விரிவாக பேசப்பட வேண்டும். ஒரு மணி நேரத்துல பேசக்கூடிய ஒரு தலைப்பு அல்ல என்னுடைய தலைப்பு. நான் இன்றைக்கு எடுத்திருக்கக்கூடிய செய்திகளை பொறுத்தவரையில பல துணுக்குகளாக உங்களுக்கு இடையில பேச போறேன். ஒவ்வொரு தலைப்புகளும் என்ன 2-2.5 மணி நேரம் பவர் பாயிண்டாக நான் தொடர்ந்து வகுப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய தலைப்புகள். துணுக்குகளாக உங்களுக்கு இடையில் ஒரு சில செய்திகளை கொண்டு வந்து சேர்ப்பதற்காக முயற்சி செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் என்ன செய்யலாம், விரிவாக ஒவ்வொரு தலைப்புகளாக நாம பேசலாம். இளைஞர்கள் பல்வேறு சவால்களை சந்திக்கின்றார்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் மிக பெரிய சவால்களில் ஒன்று என்னவாக இருக்க முடியும்? சொல்லுங்களேன், நீங்களே சொல்லுங்களேன். சொல்லுங்க. நீங்க உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க உட்கார்ந்துருவீங்க, அப்படியே வேற ஏதாவது உலகத்துக்கு போயிருவீங்க. அதனால நாம என்ன செய்வோம், ஒரு உரையாளராக, ஒரு பெரிய ஒரு ஆக்ரோஷமான பேச்சாளராக இல்லாமல் ஒரு கான்வர்சேஷன் மோடுக்கு நாம போயிருவோம். அது கொஞ்சம் கூட பிரயோஜனமா இருக்கும். நான் சொல்லக்கூடிய செய்திகள் 1-2 உங்களுடைய மனங்களில் தங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இல்லைன்னா வெளியில இறங்கி போகும்போது என்ன நினைப்பீங்க, அவர் எப்படி பேசினார், ரொம்ப நல்லா பேசினார், என்ன பேசினார் ஒன்றும் தெரியாது. அப்படிதான் இருக்கும். பல பேச்சாளர்களுடைய பேச்சு அப்படிதான் போய் சேரும். கான்வர்சேஷன் மோடுக்கு போவோம். இன்றைய இளைஞர் சந்திக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளும் 1-2 சொல்லுங்களேன். இளைஞர்கள் சொல்லுங்க. திரைப்படங்கள், எக்ஸலன்ட். நீங்க சொல்லுங்களேன். மொபைல், சோம்பேறித்தனம் சொல்லுங்களேன். அடிக்ஷன், எக்ஸலன்ட். மொபைல், எப்படி வேலை இல்லாத விஷயம். குட். so many issues we are facing today. நிறைய 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 பிரச்சனைகளை இந்த இளைஞர்கள் நாம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதுல மிக முக்கியமான பிரச்சனைகள்ல ஒண்ணு அடிக்ஷன். அப்படிதானா இல்லையா? அடிக்ஷன் ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. இந்த அடிக்ஷனுக்கு ஒரு சயின்ஸ் இருக்குது. அடிக்ஷனுக்கு பின்னால ஒரு சயின்ஸ் இருக்குது. நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்முடைய மூளைகளில் உருவாகக்கூடிய ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அல்லது ஒரு கெமிக்கல்னு சொல்லுவாங்க, டோபமின் அப்படின்னு சொல்லக்கூடியது. கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? டோபமின் இது இயல்பான ஒண்ணு. இது எதற்காக உருவாகின்றது என்று சொன்னால், இது மூளையிலிருந்து நம்மை மோட்டிவேட் செய்வதற்காக, ஒரு காரியத்தை செய்வதற்கு நமக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைப்பதற்காக, ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்குவதற்காக, நாம் ஒரு பணிகளை செய்யும் போது ஒரு திருப்தியை ஏற்படுத்துவதற்காக இந்த கெமிக்கலை என்ன செய்யுது, நம்முடைய மூளை ரிலீஸ் செய்யுது. இது சயின்ஸ், அடிக்ஷனுடைய சயின்ஸ் இது. இதைத்தான் இன்னைக்கு அடிக்ஷன் என்ன பண்ணுதுன்னு சொன்னீங்கன்னா, மேனிபுலேட் பண்ணுது. நம்முடைய மூளையில் இயல்பாக நடைபெறக்கூடிய ஒரு விஷயம். உதாரணத்துக்கு பாருங்களேன், ஆதி மனிதன் அவனுடைய முக்கியமான செயல் எதுவா இருந்தது? ஒன்னு கெஸ் பண்ணி சொல்லலாமா? ஆதி மனிதனுடைய முக்கியமான, அவனுடைய உணவுக்காக அவன் என்ன செய்தான்? வேட்டையாடினான். வேட்டையாடுவதற்கு அவனுக்கு என்ன வேணும்? மோட்டிவேஷன் வேணும். வேட்டை ஆடினால் அந்த வேட்டையாடக்கூடிய அந்த மிருகத்தை வேட்டையாடும் போது ஒரு திருப்தியை அவன் உணர வேண்டும். அவனுடைய அம்புகள் அல்லது ஈட்டிகள் அந்த மிருகத்தின் மீது துளைக்கக்கூடிய நேரத்தில் அதில் அவன் ஒரு மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, ஒரு ரிவார்டை அவன் உணர வேண்டும். அது எங்க இருந்து அவனுக்கு கிடைச்சது? from his brain. அவனுடைய பிரெயின்ல இருந்து தான் கிடைச்சது அந்த ரிவார்டு. அந்த ரிவார்டு ஃபங்க்ஷன் தான் எங்க என்னது? டோபமின். வீட்டுக்கு வர்றீங்க, வீட்டுக்கு வரும்போது மனைவிமார்கள் அல்லது தாய்மார்கள் உங்களுக்கு பிடித்தமான ஒரு உணவை வந்து சமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வீட்டுக்குள்ள ஏறுறீங்க, அந்த வாசனை மூக்க தொலைக்குது. உடனே என்ன செய்யுது? உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம் ஏற்படுது. எதனால ஏற்படுது? உங்களுடைய மூளை நீங்கள் இதற்கு முன்னர் அந்த உணவை உண்ணும் போது உங்களுக்கு ஏற்பட்ட அந்த மகிழ்ச்சியான நிகழ்வை நினைவில் வைத்துக் கொண்டு அதை திரும்ப உங்களுக்கு தருகின்றது. அதை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன செய்யுது? டோபமின் ரிலீஸ் ஆகுது. அந்த டோபமின் ரிலீஸ் தான் இன்றைக்கு மேனிபுலேட் செய்யப்படுகிறது.
உதாரணமா பாத்தீங்கன்னா, ஒரு சாதாரணமான ஒரு செயலை செய்யக்கூடிய நேரத்தில் என்ன போல உள்ளவங்களுக்கு ஒரு ஒரு 25 இளைஞர்களுக்கு முன்னால 100, 200, 1000, 2000 வேற விஷயம். அதுல எந்த செய்தியையும் நமக்கு என்ன செய்ய முடியாது, முறையாக கொண்டு சேர்க்க முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்படி பேசினாரு, நல்லா பேசினாருன்னு சொல்லி போயிருவாங்க. ஒரு 25, 30 இளைஞர்கள் எனக்கு முன்னால உட்கார்ந்தா இது போன்ற வகுப்புகளை நான் எடுக்கக்கூடிய நேரத்தில் அவங்க அட்டென்ஷனோட கேட்டுட்டாங்க. அந்த வகுப்பை முடிக்கக்கூடிய நேரத்தில் எனக்கு ஒரு திருப்தி ஏற்படும். அந்த திருப்தி என்ன செய்யுது, பல ஊர்களுக்கு என்ன பயணம் செய்ய வைக்குது. இது நார்மலான ஒரு விஷயம். இது ஒரு நார்மலாக இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம். அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் என்ன செய்யும், அந்த டோபமின் சுரக்கும். அந்த நிகழ்வை நம்முடைய மூளை நினைவில் வைத்துக் கொள்ளும். அதனால மீண்டும் மீண்டும் அதை நம்மால செய்ய முடியுது, ஆன்டிசிபேட் செய்ய முடியுது. சில நேரங்களில் கிரேவிங்ஸ் ஏற்படுது. உதாரணத்துக்கு ஒரு 3 மாசம் இந்த ப்ரோக்ராமும் இல்லாம உட்கார்ந்துட்டோம்னா ஒரு கிரேவிங்ஸ் ஏற்படும். என்ன யாரும் கூட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற கிரேவிங்ஸ் ஒரு பேச்சாளருக்கு ஏற்படும். நான் என்ன உதாரணமா சொல்றேன், அதை விட சிறந்த உதாரணம் நீங்க நினைச்சு பார்க்கலாம். பல உதாரணங்கள் இருக்குது. இப்ப இதைத்தான் நம்முடைய அடிக்ஷன் என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, மேனிப்புலேட் செய்யறத பார்க்கிறோம். ஒரு இயல்பான அளவு வரக்கூடிய சுரக்கக்கூடிய டோபமின் நீங்க போதை பொருளை உட்கொள்ளக்கூடிய நேரத்தில் அதிகமாக சுரப்பதை நம்ம பார்க்கிறோம். இப்போ ஒரு ஒரு 10 நானோகிராம் சுரக்க வேண்டிய டோபமின் 100 நானோகிராம் சுரந்தா என்ன ஏற்படும்? டோபமின் நமக்கு எதை தருது? ரிவார்டு. அது மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை அது தரக்கூடிய ஒண்ணு. 10 நானோகிராம், நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், 10 நானோகிராம் இல்ல, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஒரு 10 நானோகிராம் சுரக்க வேண்டிய டோபமின் ஒரு 100 அல்லது 1000 நானோகிராம் சுரந்தது என்று சொன்னால் நமக்கு எந்த அளவுக்கு மகிழ்ச்சி ஏற்படும்? ரொம்ப பெரிய மகிழ்ச்சி ஏற்படும். அப்படித்தானே இல்லையா? அப்ப அந்த மகிழ்ச்சியை நாம என்ன செய்வோம்? எதிர்பார்க்க தொடங்குவோம். அடிக்ஷனுடைய சயின்ஸ் அவ்வளவுதான். நம்ம என்ன செய்யறோம்? ஒரு போதைப் பொருளை உட்கொள்ளக்கூடிய நேரத்தில், அது மாத்திரையாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், இன்ஜெக்ஷனாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், ஒரு போதைப் பொருளை நாம் உட்கொள்ளக்கூடிய நேரத்தில் நமக்கு வழக்கமாக சிறிய அளவில் சுரக்கக்கூடிய, நம்மை மகிழ்ச்சி படுத்தக்கூடிய அந்த டோபமின் என்பது பெரிய அளவில் சுரக்க தொடங்குகின்றது. அப்போ என்ன ஆகும்னு சொன்னா, இயல்பாக நமக்கு சந்தோஷம் கிடைத்து கொண்டிருந்த காரியங்களில் நாம் நாட்டம் இல்லாமல் ஆயிரும். உதாரணமா, கிரிக்கெட் விளையாட போறீங்க, ஒரு பவுண்டரி அடிச்சிட்டீங்கன்னு வைங்க, ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அந்த ஹாப்பினஸ் உங்களை விட்டு போயிரும். நண்பர்களை பாக்குறீங்க, ஒரு தெருவோரமா உட்கார்ந்து நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, ஒரு ஹாப்பினஸ் ஏற்படும். அந்த ஹாப்பினஸ் உங்களை விட்டு போயிரும். பிகாஸ் நீங்க யூ ஆர் எக்ஸ்பீரியன்சிங் சம்திங் அல்ட்ரா. அதாவது என்ன இல்ல, நார்மலா நீங்க சந்திப்பதை விட அதிகமான மகிழ்ச்சி உங்களுக்கு வேறு வழியில் கிடைக்கக்கூடிய நேரத்தில் இயல்பான விஷயங்களில் உள்ள மகிழ்ச்சியை நீங்க இழந்துருவீங்க. நார்மலா உதாரணத்துக்கு பெற்றோர்களிடத்துல பேசுறது, நிறைய குழந்தைகளுக்கு தந்தைமார்கள், தாய்மார்களோட, சகோதரி, சிப்ளிங்ஸோட பேசுறதுங்கிறது வந்து லைக். ஆனா அந்த மகிழ்ச்சி அவங்களுக்கு போயிரும். உணவின் மீதான நாட்டம் போயிரும், பல விஷயங்கள் நாட்டம் போயிரும். அது ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த டோபமின் சுரக்கிறது. அந்த சயின்ஸ் எந்த அளவுக்கு போகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில நாட்கள் அல்லது ஒரு சில வாரங்கள், ஒரு சில நாட்கள் முதல் கட்டத்தில் எப்படி இருக்கும்னா, அந்த ஹைய அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு டேப்லெட், ஒரு டோசேஜ்ல கிடைக்கக்கூடிய ஹை இருக்குதா இல்லையா, அந்த ஹைய அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அந்த ஹைல அவங்க இருப்பாங்க. ஒரு செகண்ட் பீரியட் அவங்க அடையக்கூடிய நேரத்தில் அந்த டோசேஜில் அவங்களுக்கு கிடைத்த ஹை, அந்த ஹைப்பர், அந்த 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 ரிவார்டு என்ன இல்ல, அது அவங்களுக்கு கிடைக்காது. இன்னும் கொஞ்சம் என்ன செய்ய வேண்டி வரும், அதிகமாக தேவைப்படும். அந்த டோசேஜ் ஒரு 100 மில்லிகிராம்ல கிடைக்கிறது என்ன செய்ய வேண்டி வரும், 200 தேவைப்படும். அது ஹையா போய்கிட்டே இருக்கும். அப்ப என்ன ஆகுது, அந்த அடிக்ஷனுடைய அந்த ரெசிஸ்டண்டாக நம்ம மாறுறோம். அது நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸை ஏற்படுத்துகின்றது. 3வது கட்டத்தை நாம் அடையும் போது நாம் என்ன ஆகிறோம், முழுமையான அடிக்டாக மாறுறோம். இதுதான் அடிக்ஷனுடைய சயின்ஸா இருக்குது. ரொம்ப சிம்பிளான சயின்ஸ். நான் ஒரு சயின்ஸுடைய மாணவன் அல்ல, இருந்தாலும் என்ன செய்யறேன், இந்த விஷயத்திற்காக சயின்ஸ் ரொம்ப அதிகமாக படிக்க வேண்டியது இருக்கு. ஏன் இந்த போதை மக்களை வந்து இந்த அளவுக்கு மாற்றுகின்றது என்பதனுடைய சிம்பிள் சயின்ஸ் இதுதான்.
இதுக்குள்ள நீங்க போயிட்டீங்க அப்படின்னா என்ன செய்ய முடியாது, திரும்புறதுங்கிறது ரொம்ப சிரமம். ரீலாப்ஸ் இஸ் நெக்ஸ்ட் டு இம்பாசிபிள். இன்னைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில சந்தைகளில் வெகு எளிதாக கிடைக்கக்கூடிய சில போதைப் பொருட்கள், அந்த போதைப் பொருட்களுக்குள்ளாக நீங்க போயிட்டீங்கன்னா ரீலாப்ஸ்ங்கிறது நெக்ஸ்ட் டு இம்பாசிபிள். ஏன்னா முடியறது இல்லை. ஏன்னா நீங்க என்ன செய்றீங்க, திரும்ப வர்றதுங்கிறது, மீள்றதுங்கிறது, அது ரீலாப்ஸ் திரும்ப திரும்ப ஏற்படும் உங்களுக்கு. அதுல வருவீங்க, மீண்ட மாதிரி இருக்கும், திரும்ப என்ன செய்வீங்க, கிரேவிங்ஸ் ஏற்படும், மீண்டும் என்ன செய்வீங்க, அந்த போதைப் பொருளுக்குள்ளாக போகக்கூடிய நிலைமை ஏற்படும். அதை சந்தித்தவங்களுக்கு தெரியும், திரும்ப திரும்ப அதற்குள்ளாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்னு சொல்றாங்க இந்த விஷயத்தை பொறுத்தவரையில். இன்னைக்கு மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய போதைப் பொருட்கள் எந்த அளவுக்கு இருக்கின்றதுன்னு சொன்னால், ஒரு டோஸ் போதும் உங்களுக்கு. ஒரு ஃப்ரெண்டு சொன்னான் என்பதற்காக, அறிமுகமானவர்கள் சொன்னார்கள் என்பதற்காக உட்கொள்ளக்கூடிய ஒரு டோசேஜ் போதும் உங்களை அடிக்ட் ஆக்குறது, முழுமையான அடிக்டா மாத்துறதுக்கு. அந்த அடிக்ஷன் எந்த அளவுக்கு மாறும்னு சொன்னா, பைத்தியக்காரர்களாக தெரியக்கூடியவர்களாக, மரணத்தை சந்திக்கக்கூடியவர்களாக மாற்றக்கூடிய அளவிற்கு கொடூரமாக இந்த அடிக்ஷன் இருக்கு. இது ஒரு சாதாரணமான ஒரு விஷயமாக இன்றைக்கு நம்முடைய நாட்டில் இல்லைங்கிறதையும் நீங்க என்ன செய்யணும், விளங்கணும். நாங்க முஸ்லிம்கள், பள்ளிக்கு போகக்கூடியவங்க, குர்ஆன் ஓதக்கூடியவங்க, நத்திங். எல்லோரிடத்திலும் இந்த பழக்கம் வெகு வேகமாக பரவிக்கிட்டு இருக்கு. அப்ப அதை பற்றிய விழிப்புணர்வு மிகவும் அவசியம். நான் சென்னையில பொறுப்புல இருக்கக்கூடிய நேரத்தில் டிஜிபி அலுவலகத்துக்கு சென்றிருந்தேன். அங்கு ஒரு முக்கியமான காவல்துறை அதிகாரியோடு ஒரு சந்திப்பு இருந்தது. இந்த சந்திப்பில் பேசக்கூடிய நேரத்தில் அந்த காவல்துறை அதிகாரி சொன்னார், சார் நீங்க பல விஷயங்களை பத்தி பேசுறீங்க உங்க ஜமாத்துல இருந்து, ஆனா போதைப் பொருளை பத்தி பேசுங்க அப்படின்னார். இல்ல சார், நிறைய கேம்பெயின்கள் நாங்க நடத்திக்கிட்டு இருக்கிறோம். போதாது சார், முஸ்லிம்கள் எங்கெல்லாம் அதிகமாக இருக்கிறார்களோ அங்கெல்லாம் போதை பழக்கம் அதிகமாக இருக்குது, இன்னும் அதிகமாக பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொன்னார். அப்ப நம்முடைய மார்க்கம், நாம் ஏற்றிருக்கக்கூடிய ஈமான், நம்முடைய தொழுகை, நம்முடைய வணக்கம் வழிபாடு, நம்முடைய மனங்களில் இருக்கக்கூடிய குர்ஆன் கூட போதை பழக்கத்தில் இருந்து நம்மை பாதுகாக்கவில்லை என்கின்ற வெகு சீரியஸான ஒரு நிலையை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் we have to accept it. என்ன செய்யணும், இது ஒரு சீரியஸான இஷ்யூ என்பதை நாம் அக்செப்ட் பண்ணணும். அதை அக்செப்ட் செய்வதோடு என்ன செய்யணும், நாம அதற்குரிய விழிப்புணர்வுகள், அதற்குரிய அடுத்த கட்டங்களை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். இந்தியாவில் போதைப் பொருள்களுக்கு அடிமையானவர்கள் என்கின்ற எண்ணிக்கையை பற்றி பார்க்கக்கூடிய நேரத்தில் எய்ம்ஸ் உடைய, ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் உடைய அறிக்கையை சொல்லுகின்றது 3.1 கோடி பேர் சொல்லுது. ஒரு சாதாரணமான சதவீதம் அல்ல. 2018 அரசு வெளியிட்ட அறிக்கை சொல்லுகின்றது 2.3 கோடி பேர் அபினுக்கு அடிமை, அபின், ஹெராயின் போன்ற போதைப் பொருட்களுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் சொல்லுது. இந்தியாவுடைய வேறொரு அறிக்கை சொல்லுகின்றது 16 கோடி பேர் மது பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறார்கள். இவர்களில் 5.7 கோடி பேருக்கு மது பழக்கத்திற்கு அடிமையான காரணத்தினால் மருத்துவ உதவி தேவைப்படுகின்றது. அவங்க என்ன இல்ல, எப்பவாவது மது அடிக்கக்கூடியவர்கள் இல்ல, மது அருந்துவதனால் அவர்களுக்கு மருத்துவ உதவி தேவைப்படக்கூடிய அடுத்த அட்வான்ஸ்ட் லெவல்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுது. 7.5 லட்சம் பேர் 2017 ஆண்டுல மட்டும் 7.5 லட்சம் பேர் உலகளாவிய அடிப்படையில் போதை பழக்கத்திற்காக, ஓவர் டோசேஜ் போன்ற காரணத்தில் மரணம் அடைந்திருக்கிறார்கள். 1.5 கோடி பேர் 10-17 வயதிற்கு இடைப்பட்டவர்கள். 10 இருந்து 17 வயதிற்கு இடைப்பட்ட ஒரு 100 ரூபாவை எடுத்து நாம கொடுத்து ஒரு பொருளை வாங்கி கொண்டு வா என்று சொல்வதற்கு தயங்கக்கூடிய பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள், 10க்கும் 17 வயதிற்கும் இடைப்பட்டவர்கள் கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருக்கின்றார்கள் என்று இந்திய அரசு சுப்ரீம் கோர்ட்ல தெரிவிச்சிருக்குது. அரசு சொல்லக்கூடிய டேட்டா அந்த அளவுக்கு கான்கிரீட்டாக இருக்க வேண்டிய தேவையில்லை, அதை விட எத்தனையோ மடங்கு அதிகமாக இருக்கலாம். போதை பழக்கத்தில் இருக்கக்கூடியவர்களில் 13.1% பேர் 20 வயதுக்கு குறைவானவர்கள் என்கின்ற ஆய்வறிக்கைகளை நாம பார்க்கிறோம். அப்ப இது எவ்வளவு பெரிய டேஞ்சரஸான ஒரு இஷ்யூ
என்பதை இந்த சமூகம் நாம் என்ன செய்யணும், விளங்க வேண்டிய தேவை இருக்கிறது. இது அப்படியே நம்ம விட்டுக்கிட்டு போகக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. இதற்கு ஒரு சில வகுப்புகளை ஏற்பாடு செய்வதனால் மட்டும் போதாது. பெற்றோர்களுக்கு தனி வகுப்புகள், மாணவர்களுக்கு தனி வகுப்புகள், விழிப்புணர்வு பிரச்சாரங்கள், அது சார்ந்த துறை சார்ந்த வல்லுநர்களை ஒருங்கிணைத்தல் என்று பல கட்டமாக இது சார்ந்த விஷயங்களில் நாம் என்ன செய்ய வேண்டி இருக்குது, முயற்சிகள் செய்ய வேண்டிய ஒரு விஷயமாக இது இருந்துகிட்டு இருக்கு. இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இந்த பழக்கத்தை அடியோடு ஒழித்த ஒரு மார்க்கமாக இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல்லு முஸ்கிரின் ஹம்ருன் வ குல்லு ஹம்ரின் ஹராமுன், போதையை ஏற்படுத்தக்கூடிய அனைத்தும் ஹம்ர் என்கின்ற அந்த ஹம்ராகும், அது அனைத்துமே ஹராமாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். எதெல்லாம் போதையை ஏற்படுத்துகின்றதோ அவை அனைத்தும் ஹராம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனம் இறக்கினான், பல்வேறு கட்டங்களில் போதையை பற்றி வசனம் இறக்கினான். கட்டம் கட்டமாக அந்த கொடூர அந்த பழக்க வழக்கத்திலிருந்து அல்லாஹு சஹாபாக்களுடைய சமூகத்தை மீளச் செய்தான். யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னமல் ஹம்ரு வல் மைஸிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலிஷ் ஷைத்தான் ஃபஜ்தனிபுஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன். ஈமான் கொண்டோரே, மதுபானமும் சூதாட்டமும் கற்சிலைகளை வழிபடுதலும் அம்புகளை எறிந்து குறிகேற்பதும் ஷைத்தானுடைய அருவருக்கத்தக்க செயல்கள் உள்ளவையாகும். இவற்றை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள், வெற்றி அடைவீர்கள் என்று அல்லாஹு சொன்னான். தொடர்ந்து அல்லாஹு சொன்னான், இன்னமா யுரீது ஷைத்தானு அய்யூகி பைனகுமுல் அதாவத வல் பக்தாஅ ஃபில் ஹம்ரி வல் மைஸிரி வ யசுத்தகும் அன் திக்ரில்லாஹ் வ அன் திக்ரில்லாஹி வ அனிஸ்ஸலாஹ் ஃபஹல் அன்தும் முன்தஹூன். நிச்சயமாக ஷைத்தான் விரும்புவதெல்லாம் மதுபானத்தை கொண்டும் சூதாட்டத்தை கொண்டும் உங்களுக்கிடையே பகைமையும் வெறுப்பையும் உண்டு பண்ணி அல்லாஹ்வுடைய நிலைவில் இருந்தும் தொழுகையில் இருந்தும் உங்களை தடுத்து விடத்தான். நீங்கள் அதை கொண்டு விலகிவிட மாட்டீர்களா என்று, அதை விட்டு நீங்கள் விலகிவிட மாட்டீர்களா என்று அல்லாஹு கேள்வி கேட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மது தடை செய்யப்பட்டு விட்டது என்று மதீனாவில் அறிவிப்பு செய்தார்கள். அந்த அறிவிப்பை கேட்ட மாத்திரத்தில் ஒரு சமூகம் தயாரானது. தாங்கள் குடித்துக் கொண்டிருந்த மதுவை தொண்டைக்குள்ளாக இறக்காமல் பூமியிலே துப்பிய ஒரு சமூகமாக அந்த சமூகம் இருந்தது. தங்களுக்கிடையில் பாத்திரங்களில் சேகரித்து வைத்திருந்த மதுக்களை கொண்டு மதீனாவுடைய தெருவீதிகளில் கொட்டுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டார்கள். அல்லாஹு சொல்லிவிட்டான் என்கின்ற காரணத்திற்காக போதை பழக்கத்திலிருந்து மீண்டு வர தயாரான ஒரு சமூகம் அன்றைக்கு இருந்தது. இன்றைக்கு அப்படி ஒரு சமூகத்தை வார்த்தெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. ஒரு நீண்ட நெடிய உரை நிகழ்த்த வேண்டிய நிறைய தகவல்கள் சேகரித்து வைத்திருக்கின்றேன். அவையெல்லாம் பேசக்கூடிய ஒரு நேரம் நமக்கு இல்லாத காரணத்தினால் சுருக்கமாக மட்டும் பேசிக் கொண்டிருக்கின்றேன். அது ஒரு அடிக்ஷன். அதை விட பெரிய அடிக்ஷனா இன்னைக்கு நமக்கு இடையில இருக்கிறது என்னது? டிஜிட்டல் அடிக்ஷன் இல்லையா? அப்படித்தானா? நாங்களெல்லாம் போதைப் பொருட்களை எல்லாம் உட்கொள்ளக்கூடிய ஆட்கள் அல்ல. போதைப் பொருட்களை எல்லாம் நாங்க உட்கொள்ளல அப்படின்னு சொல்றீங்களா? பட் we are all addicts to our mobile phone. எல்லாரும் உங்க மொபைல் போன் ஒன்னு எடுங்களேன் கையில. ப்ளீஸ் டேக் யுவர் மொபைல் போன் ஃபார் மொமெண்ட். எடுத்துக்கிட்டு அதுல டிஜிட்டல் வெல்னஸ் இருக்கும், ஸ்கிரீன் டைம் இருக்கும், வாட் எவர் இட் இஸ், எடுத்து எனக்கு ஒன்று சொல்லுங்களேன். மொபைல் போன்ல இருக்கக்கூடிய டிஜிட்டல் வெல்னஸ் என்ன டைம், எவ்வளவு நேரம் இன்னைக்கு பயன்படுத்தி இருக்கீங்கன்னு சொல்லுங்களேன். தம்பி சொல்லுங்க, எத்தனை மணி நேரம் பயன்படுத்தி இருக்கிறீங்க? எவ்வளவு தெரியல. 6 hours. தம்பி நீங்க சொல்லுங்க, சார் எவ்வளவு நேரம் பயன்படுத்தி இருக்கிறீங்க? Three hours, 6 hours. தம்பி 4 hours, 4 hours, 4 hours. 4 hours is equal to what? 24 hours 4 hours சொல்றது எவ்வளவு? எத்தனை பர்சன்டேஜ்? எத்தனை பர்சன்டேஜ்? 7 hours. குட். நீங்க யாருமே அப்நார்மல் இல்ல. இன்னைக்குள்ள சொசைட்டில you are not abnormal. There are students who are using mobile for over 11 hours, 12 hours. 12 hours யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் இன்னைக்கு இருக்கிறாங்க. 17 வயதுக்கு குறைவானவர்கள்.
யாரும் நீங்க அப்நார்மல் இல்ல, யூ ஆர் நாட் சப்போஸ் டு பி அஷேம்டு. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை அப்படிதான் இருக்குது. இன்றைய நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குது. குறிப்பா வீட்டு பாடம் பார்க்கறதுக்கு நம்முடைய பிள்ளைகள் மொபைலை கேட்கிறாங்க. வீட்டுல பலரும் என்ன செய்யறோம், ஏதாவது ஒரு சின்ன வேலைக்காக மொபைலை கையில எடுக்கிறோம். மொபைலை கையில எடுத்துக்கிட்டு அப்படி அந்த வேலைக்காக மொபைலை ஆன் பண்றோம். யாராவது வந்து நினைவூட்டக்கூடிய நேரத்தில் பல நேரங்கள்லையும் வீட்டுல அம்மாவோ அப்பாவோ இருக்கும், என்னடா எவ்வளவு நேரமா மொபைல் பார்த்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சத்தம் போடக்கூடிய நேரத்துல, அல்லது வேறு ஏதாவது காரியத்திற்காக ஒரு கால் வரும்போதோ ஏதாவது நேரங்களில் மொபைலை பார்க்கும்போது தான் தெரியும் நம்ம என்ன செய்திருப்போம். 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் அதுக்குள்ளாக இருந்திருப்போம். இது எனக்கு ஏற்பட்டிருக்குது, உங்கள பலருக்கும் ஏற்பட்டிருக்கும். உண்மைதானா இல்லையா? நான் உண்மையை தானே பேசிட்டு இருக்கிறேன். ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் பண்ணுவோமே. நான் என்னுடைய மொபைல்ல வந்து ஸ்டாப் வாட்ச் ஆன் பண்ண போறேன். நீங்க எல்லாரும் என்ன செய்ய போறீங்கன்னா, கொஞ்சம் கண்ணை மூடிக்கிறீங்க. ஸ்டார்ட் சொல்லும் போது கண்ணை மூடுறீங்க. எந்த கவுண்டிங்கும் நீங்க செய்யக்கூடாது. 1 நிமிடம் ஆன உடனே நீங்க என்ன செய்வீங்கன்னா, உங்களுடைய மனசுக்கு 1 நிமிடம் ஆயிருச்சு அப்படின்னு தோணும் போது உங்களுடைய கையை நீங்க ஒசுத்துவீங்க. சரியா? கரெக்டா 1 நிமிஷம் ஆயிருச்சு அப்படிங்கும்போது, நான் 1 நிமிஷம் ஆகும்போது என்ன செய்வேன், ஸ்டாப் வாட்ச் ஆன் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன செய்யணும், சொல்லணும். சரியா? 1 நிமிஷம் ஆயிருச்சுன்னு உங்களுக்கு தோன்றும் போது, நீங்க எந்த யாரையும் நான் எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் பண்ண போறது இல்ல, ஒரு எக்ஸசைஸ் இது. 1 நிமிஷம் ஆயிருச்சுன்னு உங்களுக்கு தோணும் போது நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய கைகளை ஒசுத்துங்க. சரியா? ஓகேயா? ரெடியா? ஓகே. கண்ணை மூடிங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்க்காதீங்க. ஒரு நிமிஷம் ஆயிடுச்சுன்னா கை வசதிருங்க. ஓகே ஓகே. அதாவது 30 செகண்ட்ஸ் ஆகும்போது, 29 28 செகண்ட் ஆகும்போது ஒரு சில சகோதரர்கள் கையோசிட்டீங்க. ஏன் அந்த நிலைமை ஏற்படுது சொல்லுங்களேன். இயல்பாக ஒரு விஷயத்தை நாம செய்யும் போது நமக்கு நிறைய நேரம் இருக்குது. இயல்பான ஒரு காரியத்தை நம்ம செய்யும் போது எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் ஒரு காரியத்தை செய்யக்கூடிய நேரத்தில் நமக்கு நிறைய நேரம் இருக்குது. அதே நேரத்தில் இது போன்ற அடிக்ஷனுக்குள்ளாக போகும்போது நாம் நேர சிதைவு ஏற்படுகிறது. நமக்கு இயல்பான காரியங்கள், ஆக்டிவிட்டிஸ். இப்ப என்னது, நீங்க ஒண்ணுமே செய்யல, உங்களுடைய மூளையில நீங்க வந்து சிந்திச்சுக்கிட்டு இருந்தீங்க, 1 மினிட் ஆயிருச்சா இல்லையா. நான் சொன்னாலும் ஒரு சிலர் கணக்கு போட்டுக்கிட்டே உட்கார்ந்துருப்பீங்க, ஒரு சிலர் கையே ஒசத்தல்ல. ஆனா பெரும்பாலானவங்க கையை வசதிட்டீங்க. அப்ப அதுக்கு காரணம் என்னன்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய நேரம் என்கின்ற அருள் கொடையை நாம என்ன செய்யறோம், விளங்கல்ல. நமக்கு நேரம் இருக்குது, ஆனா நேர சிதைவு ஈஸியா ஏற்படுது. 1 நிமிடத்தில் முடிக்க வேண்டிய வேலைக்காக போனை எடுக்கக்கூடிய நேரத்துல 2 மணி நேரத்தை பல நேரங்களில் நாம வந்து இழந்துகிட்டு இருக்கிறோம். இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இளைஞர்களை பொறுத்தவரையில் ஒரு சில காரணங்கள் இருக்குது. நம்முடைய மூளை வந்து 2 பகுதியாக செயல்படுது. அந்த 2 பகுதிகள் யாருக்காவது தெரியுமா? நிறைய ஆசிரியர்களா இருக்கிறீங்க. 2 செக்ஷன்ஸ் இருக்குது. ஒன்னு இமோஷனல், ஒன்னு லாஜிக்கல். 2 பகுதி இருக்குது. இமோஷனலாக சிந்திக்கக்கூடிய பகுதிக்கு நாம வந்து லிம்பிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். லாஜிக்கலாக சிந்திக்கக்கூடிய பகுதிக்கு வந்து நாம வந்து ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்றோம். இமோஷனலான பகுதி லிம்பிக் சிஸ்டத்தை பொறுத்தவரையில 10-12 வயது ஆகும் போதே முழுமையாக வளர்ச்சி பெற்று விடுகிறது அந்த மூளை பகுதி. அதனால தான்
இந்த ரிவார்டு ஃபங்க்ஷன் அதுல அதிகமா இருக்குது. அந்த இளமை பருவத்திலேயே அதற்கு ஆட்கொள்ளக்கூடிய நிலைமையை நம்ம பார்க்கிறோம். போதை பழக்கம் போன்றவற்றிற்கு ஆட்கொள்ளக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். அதை தடுக்கக்கூடிய லாஜிக்கல் ஃபங்க்ஷன்ங்கிறது 25 வயது வரை ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் சொல்லக்கூடியது உங்களுக்கு 25 வயது வரை முழுமை அடையாது, வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு காரியத்தை முழுமையாக ஆய்வு செய்து ஒரு முடிவை எடுக்கக்கூடிய லாஜிக்கல் ஃபங்க்ஷன்ங்கிறது அப் டு 25 இயர்ஸ் அது வளர்ந்துகிட்டே இருக்குது. ஆனா இமோஷனலாக நான் முடிவெடுக்கக்கூடிய அந்த பகுதியை பொறுத்தவரையில 12 வயதிலேயே நமக்கு என்ன ஆயிருது, முழுமை பெற்றுது. இப்போ ஒரு வீடியோ கூட பார்ப்போம் அப்படின்னு நம்முடைய மூளையில எந்த பகுதி சொல்லும்? லிம்பிக் சிஸ்டம் சொல்லும். அது என்ன ஆகுது, 12 வயதுல முழுமை அடைந்துருச்சு. அதை மறுத்து சொல்ல வேண்டிய லாஜிக்கல் ஃபங்க்ஷன் என்ன இருக்கும்? உனக்கு எக்ஸாம் இருக்குது, நீ படிக்கணும் அல்லது பள்ளிவாசலுக்கு போகணும்னு சொல்லக்கூடிய பகுதி எது? ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ். அது வளர்ந்துகிட்டு இருக்குது. அப்போ இந்த வயதில் இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் அதிகமாக எதுக்கு தான் முன்னுரிமை தருவீங்க? எந்த பகுதிக்கு தான் முன்னுரிமை தருவீங்க? லிம்பிக் சிஸ்டத்துக்கு தான் முன்னுரிமை வரும். ஏன்னா உங்களுக்கு ரிவார்டு ஃபங்க்ஷன் அதுல இருந்து கிடைக்குது. நீங்க மகிழ்ச்சியை சந்தோஷத்தை அடையக்கூடிய அந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு முழுமையா இருக்கிறதுனால நீங்க என்ன செய்றீங்க, அதற்கு ஆட்கொள்ளுகிறீர்கள். அது விழிப்புணர்வு இல்லை என்று சொன்னால் முழுமையாக அதற்கு ஆட்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நம்ம பத்தி நாம முதல்ல படிக்கணும், அது ரொம்ப முக்கியம். இப்ப இன்னைக்கு டிஜிட்டல் அடிக்ஷனை பொறுத்தவரையில் அது ஒரு 3 பிரின்சிபிள்ஸ் அதுல இருக்குது. ஒன்னாவது என்னன்னு கேட்டீங்கன்னா இன்ஃபினிட் ஸ்க்ரோலிங். ஒரு புத்தகம் ஏதாவது ஒரு ஆள் எடுத்துட்டு வாங்களேன், யாராவது ஒரு புத்தகம் கொண்டு வாங்களேன், ஏதாவது ஒரு புக்கை கொண்டு வாங்களேன். இருக்குதா பக்கத்துல ஏதாவது புக்கு? கொண்டு வாங்க. வாங்க, ஃப்ரண்ட்ல வாங்க. புத்தகத்தை திருப்புங்களேன். படிக்கிறீங்க, போங்க, ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே போங்க. ஸ்பீடா போங்க, போட்டும் அப்படி போட்டும். போயிட்டே இருக்கட்டும், போட்டும் போட்டும். ஏன் போகல, ஏன் போகல, இதுக்கு மேல ஏன் ஸ்க்ரோல் பண்ணல? முடிஞ்சிருச்சு, வாங்க. அதான் செய்தி. ஒரு புத்தகத்தை நீங்க படிச்சா என்ன ஏற்படும் உங்களுக்கு? தேர் இஸ் an end card. அப்படிதானே இல்லையா? லாஸ்ட் பக்கத்தை நீங்க அடைஞ்ச உடனே என்ன ஆகும் உங்களுக்கு? முடிஞ்சிருச்சு, we are done. அது என்ன செய்திருவோம், எடுத்து ஓரமா போட்டுருவோம். அதே நேரத்தில் இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? இஸ் தேர் an end card for Instagram? இன்ஸ்டாகிராமுக்கு ஏதாவது எண்ட் கார்டு இருக்காப்பா தம்பிங்களா? இருக்குதா? இன்ஸ்டாகிராம் பயன்படுத்துறீங்களா பசங்களா? பயன்படுத்துறீங்க. அதுல எண்ட் இருக்குதா? முடியுமா? வீட்டுல அம்மா சத்தம் போட்டாதான் முடியும், இல்ல யாராவது ஒரு பெரும்பெடுத்துட்டு வந்தாங்கன்னு தான் முடியும். அப்படித்தானே இல்லையா? இல்ல, there is no end card. அது போயிட்டே இருக்குது. அது நம்முடைய தவறு அல்ல, அது அவ்வாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது. உங்களை எண்ட்லெஸ் ஸ்க்ரோலிங் செய்வதற்கு, இன்ஃபினிட் ஸ்க்ரோலிங் செய்வதற்கு ஏற்றார் போன்று இன்றைய சமூக ஊடகங்கள், டிஜிட்டல் மீடியா வடிவமைக்கப்படுகிறது. யூ ஆர் பீயிங் ஹேக்ட். நீங்க விளங்கணும், நீங்க என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். யூ ஆர் பீயிங் ஹேக்ட். நீங்க என்ன செய்யப்படுறீங்க? யூ ஆர் பீயிங் மேனிபுலேட்டட். உங்களை என்ன செய்யறாங்க? ஹேக் பண்றாங்க உங்களுடைய மூளையை. அதற்கு நீங்க இதை இன்ஃபினிட்டாக யூஸ் பண்ண வேண்டும், அப்படி செய்துகிட்டே இருக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் ஹேக் செய்யப்படுறீங்க. உதாரணத்துக்கு யார் இதை செய்யறாங்க தெரியுமா? இன்னைக்கு சோசியல் மீடியா கம்பெனிஸா இருக்குதா இல்லையா? யூ கேன் டேக் இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், டிக்டாக்கா இருக்கட்டும், ஆர் யூடியூப் ஷார்ட்ஸா இருக்கட்டும். அது ஆரம்பத்தில் என்ன செய்திருப்பாங்க? ஒரு சாஃப்ட்வேர் எக்ஸ்பர்ட்ஸ் சேர்ந்து என்ன செய்திருப்பாங்க? அதை பில்ட் பண்ணி இருப்பாங்க. ஆனா அதற்கு பின்னால வேலை செய்யக்கூடிய வேற ஒரு டீம் இருக்குது. உங்க யாருன்னு கேட்டீங்கன்னா நியூரோ சயின்டிஸ்ட். உங்களுடைய மூளையை எவ்வாறு கட்டுப்படுத்துவது,
உங்களை தொடர்ந்து அதை ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு என்ன செய்வது என்பதை பற்றி ஆழமாக சிந்திக்கக்கூடிய நியூரோ சயின்டிஸ்ட், தே கால் them as பிஹேவியரல் சயின்டிஸ்ட், அந்த மாதிரி கூப்பிடுவாங்க. அவங்க என்ன செய்யறாங்க, அவர்கள் உங்களுடைய மூளையை அதற்கேற்றாற் போல தங்களுடைய அந்த ஊடகங்களை தொடர்ந்து இன்ஃபினிட்டாக ஸ்க்ரோல் செய்வதற்கு ஏதுவாக அதை வடிவமைக்கிறாங்க. ரொம்ப சிம்பிளா பாருங்க, சூதாட்ட மிஷின் நீங்க பார்த்திருப்பீங்களா? ஸ்லாட் மிஷின்ஸ் பார்த்திருக்கீங்களா இல்லையா? பல சினிமாக்கள்ல, திரைப்படங்கள்ல, டிவில எல்லாம் பார்த்திருப்பீங்க. நேர்ல யாரெல்லாம் பார்த்திருப்பீங்க எனக்கு தெரியும், நான் பார்த்தது இல்லை நேர்ல. ஆனா விளையாட்டுக்கு பல இடங்கள்லயும் இருக்குது, அப்படித்தானே இல்லையா? ஸ்லாட் மிஷின்ஸ் பார்த்திருக்கீங்களா? யாராவது பார்த்திருக்கீங்களா இல்லையா? கை வசுங்களேன். ஸ்லாட் மிஷின்ஸ் சொல்லக்கூடிய சூதாட்டத்துக்கு பயன்படுத்தக்கூடிய, ஒரு தடவை போட்டு அதுக்கு இறங்கிக்கிட்டு வந்து நிக்கிற மாதிரி உள்ள நிறைய செட்டப் இருக்குதா இல்லையா? அந்த மாதிரி மிஷின்ஸ் இருக்குதா இல்லையா? அது என்ன டெக்னிக்ல பயன்படுத்தப்படுது தெரியுமா உங்களுக்கு? ஒரு தடவை நீங்க காசை போடுவீங்க, அந்த காசுக்கு என்ன செய்யும், பல மடங்கு காசு அதுக்கு கிடைக்கும். அந்த கிடைக்கும் என்கின்ற எதிர்பார்ப்புல நீங்க என்ன செய்வீங்க, மீண்டும் 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 என்ன செய்வீங்க, அதை பயன்படுத்துவீங்க. ஸ்லாட் மிஷின்ஸுடைய கான்செப்ட் அதுதான். திரும்ப திரும்ப பயன்படுத்துவோம், ஒரு தடவை கிடைக்கும், கிடைக்காம இருக்கும். ஆனா அந்த எதிர்பார்ப்பு என்ன செய்யும், அந்த கிரேவிங்ஸ், அந்த ஆன்டிசிபேஷன் வந்து பில்டு பண்ணிக்கிட்டே இருப்போம். இதுக்கெல்லாம் காரணம் என்னதுதான், நம்முடைய மூளையில சுரக்கக்கூடிய டோபமின். அந்த டோபமின் நம்முடைய அந்த ஆன்டிசிபேஷனை கூட்டிக்கிட்டே இருக்கும். ஸ்லாட் மிஷின்ஸ் எவ்வாறு ஃபங்க்ஷன் செய்கிறதோ அத மாதிரி தான் இன்னைக்குள்ள ரீல்ஸும் ஷார்ட்ஸும் டிக்டாக்கும் எல்லாம் ஃபங்க்ஷன் பண்ணுது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை பயன்படுத்தக்கூடியவங்களா தான் நீங்க இருப்பீங்க. நீங்க யார் பயன்படுத்துறீங்க நான் கேட்க வேண்டிய தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இப்ப இன்ஸ்டாகிராம்ல நீங்க வந்து ஒரு வீடியோவை பாக்குறீங்க, இட் மேக்ஸ் யூ வெரி ஹாப்பி. ரொம்ப ஒர்த்தியான வீடியோவா இருக்குது, வாய் விட்டு சிரிக்கிறீங்கன்னு வச்சுக்கலுங்களேன், ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஒரு 60 செகண்ட்ஸ், 50 செகண்ட்ஸ் ஆர் 40 செகண்ட்ஸ், வாட் எவர் இட் இஸ். அது முடிஞ்ச உடனே என்ன செய்யறீங்க, உடனே மூடி வைக்கிறீங்களா? அதை போல உள்ள ஒரு வீடியோவை தேடி அடுத்தது நீங்க போறீங்க, ஸ்க்ரோல் பண்றீங்க. முதல்ல பார்த்த அதே அளவு சந்தோஷத்தை தரக்கூடிய வீடியோவா அது இருக்குமா? இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றவங்க தானே நாம. ஒரு வீடியோ பாக்குறோம், அது கோல்டு, ரொம்ப நல்லா இருந்து, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, அதிகமான மகிழ்ச்சியை நமக்கு தருது. அடுத்த வீடியோவை பார்க்கும்போது அதே மாதிரி இருக்குமா? இருக்காது, இருக்கிறது இல்ல, டெட் வீடியோவா இருக்கும். அடுத்தது என்ன செய்வோம், அந்த நினைவு நம்முடைய மூளையில இருக்குது. அந்த மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, அந்த டோபமின் சர்ஜை அடைவதற்காக நாம என்ன செய்யறோம், மீண்டும் ஸ்க்ரோல் பண்றோம். அந்த மகிழ்ச்சி கிடைக்காது, மீண்டும் மீண்டும் தேடும். எப்படி ஸ்லாட் மெஷின்ஸ் ஃபங்க்ஷன் பண்ணுகின்றதோ அதை போன்று திடீர்னு ஒண்ணு வரும், ஒரு வீடியோ வரும், இட் மேக்ஸ் அஸ் ரியலி ஹாப்பி. அப்ப நம்முடைய டோபமின் சர்ஜி மீண்டும் ஏற்படுது. மீண்டும் நம்ம என்ன செய்யறோம், மீண்டும் அதை பார்க்கிறோம், மீண்டும் நம்ம பார்க்கிறோம், மீண்டும் ஒரு நல்ல வீடியோ கிடைக்கும். இப்படித்தான் என்ன செய்யப்பட்டிருக்குது, சோசியல் மீடியா, இன்ஸ்டாகிராம், சமூக ஊடகங்கள் உருவாக்கப்பட்டிருக்குது. இந்த விஷயத்தை இதுக்கு முன்னால கேள்விப்பட்டிருக்கீங்களா எனக்கு தெரியாது. இதுதான் சோசியல் மீடியாவுடைய, டிஜிட்டல் மீடியாவுடைய அடிக்ஷனுடைய முக்கியமான காரணம். அதை விளங்கிக்கலுங்க. யூ ஆர் பீயிங் மேனிபுலேட்டட். அதுக்குரியவர்கள் அல்ல நீங்கள், அதுக்குள்ளவங்க இல்ல நீங்க. நீங்க வரலாறு படைக்கக்கூடிய பருவத்தில் இருக்கிறீங்க. சோம்பேறித்தனத்தோடு வீட்டில் அமர வேண்டியவர்கள் அல்ல என்னுடைய இளைஞர்கள், சாதனை படைக்க வேண்டியவர்கள். ஆனா நம்ம என்ன செய்யப்படுறோம், நாம் நமக்கு அறியாமலே நமக்கு எதிராக சூழ்ச்சி வலைகள் பின்னப்படுகின்றது. சில கார்பரேட்டுகளுடைய, அவர்களுடைய கார்பஸ் ஃபண்டுகளுக்காக நாம் மேனிபுலேட் செய்யப்படுகின்றோம் என்பதை இளைஞர்கள் உணரணும். இன்ஃபினிட் ஸ்க்ரோலிங் ஒண்ணு. இரண்டாவது சோசியல் வேலிடேஷன். ஒரு பதிவை போடுறீங்க, நெக்ஸ்ட் திங் என்ன செய்வோம், நம்ம ஒரு 2-3 நிமிஷம் முடிஞ்ச உடனே என்ன செய்வோம் சொல்லுங்க, ஒரு பதிவை இன்ஸ்டாகிராம்ல அல்லது பேஸ்புக்ல போட்ட உடனே என்ன செய்வோம், அடுத்தது யாசர் சொல்லுங்களேன், லைக் வந்திருக்கான்னு பார்ப்போம். லைக் வந்தா நமக்கு என்ன ஏற்படுது, ஒரு விதமான ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. ஒரு பதிவை போட்டுட்டோம், இன்னைக்கு 100 ரூபாய் பேசிட்டு இருக்கிறாரு, டிஜிட்டல் அடிக்ஷனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி வீடியோ எடுத்து போஸ்ட போட்டுட்டோம். அது போட்டு முடிச்ச உடனே ஒரு 25 பேர் வந்து லைக் அடிச்சுட்டாங்க. யாசருக்கு அப்படியே ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, அப்படியே அழும். அப்படித்தானே இல்லையா? ஒரு 10 நிமிஷம் போனவன என்ன செய்வாரு, மீண்டும் போனை எடுப்பாரு, என்ன செய்வாரு, அந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுவோம்.
மீண்டும் பார்ப்போம், இன்னும் இப்ப எத்தனை லைக் கிடைச்சிருக்குது, யார் ஷேர் பண்ணி இருக்கிறா அப்படின்னு பார்ப்போம். இது ஒரு விதமான மகிழ்ச்சியை நமக்கு தருவதை போல நமக்கு டிப்ரெஷனையும் தருது. நம்முடைய பதிவுகளை யாரும் பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லைக் 2 லைக் மட்டும் இருந்ததுன்னு சொன்னா நம்ம என்ன செய்யறோம், அப்படியே ஓஞ்சி போய் உட்கார்ந்துடுறோம். பக்கத்துல இருக்கிறவன் போஸ்ட் போடுறான், 300 பேர் லைக் பண்றாங்க, எனக்கு மட்டும் 30 பேர் கூட லைக் பண்ண மாட்டேங்கிறான். அது டிப்ரெஷனை ஏற்படுத்துகின்றது. நம்ம எந்த அளவுக்கு இன்றைய இளைஞர்கள் இந்த சவால்கள் நம்முடைய சகாபாக்கள் சந்திச்சாங்களா, சிந்திச்சு பாருங்க. இது நமக்கே உரிய ஒரு 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 சிறப்பம்சமா இருக்குது. நாம இதை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இதை பற்றி பேச வேண்டிய தேவை இருக்கிறது. நாம விளங்கணும். நீங்களும் நானும் என்ன செய்யப்படுகிறோம், நம்ம என்ன செய்யப்படுறோம், மேனிபுலேட் செய்யப்படுறோம். நம்முடைய மூளைகள் ஹேக் செய்யப்படுது. இந்த மூளை சாதாரணமான விஷயம் நினைச்சீங்களா? இந்த மூளை சாதாரணமான விஷயம் அல்ல. உலகில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சூப்பர் கம்ப்யூட்டரை கண்டுபிடித்த மூளை நம்முடைய மூளை. செவ்வாய் கிரகத்துக்கு ராக்கெட் அனுப்பக்கூடிய சக்தி வாய்ந்தது நம்முடைய மூளை. அந்த மூளை இன்னைக்கு என்ன செய்யப்படுது, ஒண்ணும் செய்யாம ஓய்ந்திருக்க வைத்திருக்கிறோம். நாம் மேனிபுலேட் செய்யப்படுறோம். டைம் பிளைண்ட்னஸை ஏற்படுத்துகின்றது. நேரம் போனது தெரியல, பள்ளிவாசல்ல பாங்கு கொடுத்தது தெரியல, சாப்பாட்டுக்கான நேரம் போனது தெரியல, நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, படிக்க வேண்டியது இருந்தது, அந்த படிக்க வேண்டிய நேரத்தை கடந்து விட்டோம் என்பது நமக்கு தெரியல. அப்படி போயிட்டு இருக்கிறோம். ஒரு பிளைண்ட்னஸ், ஒரு விதமான பிளைண்ட்னஸ், அது ஏற்படுத்தக்கூடிய நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இந்த நியூரோ சயின்டிஸ்டாக இருக்கட்டும், பிஹேவியரல் எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கட்டும், வாட் எவர் திஸ் கார்பரேட் கம்பெனிஸ் கால் themselves as, அவங்க எப்படி வேணாலும் அவங்களை அழைக்கட்டும், அவங்க நமக்கு எதிராக சதி வலைகளை பின்னுகிறார்கள். நம்முடைய மூளையில் இருக்கக்கூடிய ரிவார்டு சிஸ்டத்தை, டோபமினை அவர்கள் அதற்காக பயன்படுத்துறாங்கிறத தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க. 49% அர்பன் சில்ட்ரன்ஸ், நகர்ப்புறங்கள் வசிக்கக்கூடிய குழந்தைகள் 9 to 17 அடிக்டா இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை நம்ம பார்க்கிறோம். 70% ஓடிடி சினிமாவுக்கு அடிக்டா இருக்கிறாங்க. 64% சோசியல் மீடியாவுக்கு அடிக்டா இருக்கிறாங்க. 64% கேமிங் அடிக்டா இருக்கிறாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா மொபைல்ல வந்து கிரே ஸ்கேல் மோடுக்கு நீங்க மாத்தீங்க. கிரே ஸ்கேல் மோடு தெரியுமா இல்லையா? தெரியாது. பாருங்க, நல்ல பிரைட்டா இருக்கா இல்லையா? இதுல சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னா இப்ப என்ன ஆயிருச்சு, டார்க் ஆயிருச்சு. இது டெக்ஸ்டா இருக்கிறதுனால இப்படி ஆயிருக்குது. இப்ப இதே யூடியூப் நம்ம ஓபன் பண்ணி பார்த்தோம்னாலும் என்ன ஆகும்? இப்ப யூடியூப் ஓபன் பண்ணி இருக்கிறேன். எத்தனை பேர் இந்த யூடியூபை பார்ப்பீங்க? இந்த யூடியூப ஒரு 3 மணி நேரம் பார்க்கணும்னு உங்கள்ட்ட நான் தந்தேன்னு சொன்னா யூ வில் நாட் பி ஏபிள் டு வாட்ச். பார்க்க முடியாது. ஒரு 30 மினிட்ஸ்ல என்ன செய்வீங்க, அல்லது 20 மினிட்ஸ்ல என்ன செய்திருவீங்க, அதை தூக்கி போட்டுக்கிட்டு வேற ஏதாவது வேலையை பார்க்க போயிருவீங்க. காரணம், அந்த கலர்களை அந்த மாதிரி வடிவமைக்கிறாங்க. அந்த கலர் இருக்குதா இல்லையா, மொபைல் அந்த ஆப்புகளுடைய கலர் இருக்குதா இல்லையா, கேமிங்களுடைய கலர் இருக்குதா இல்லையா, அந்த மாதிரி வடிவமைக்கப்படுகின்றது. இந்த விஷயத்தில இருந்து நம்மை நாம் பாதுகாக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்குது. நீ விளங்கணும், ஒரு விஷயத்தை வந்து அதிலிருந்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய விழிப்புணர்வு ஃபர்ஸ்ட் திங். அது 2வது தான் நாம என்ன செய்யறது, தீர்வை பத்தி ஆலோசிக்க வேண்டும். முதல் விஷயம் விழிப்புணர்வு. அதை நாம வந்து விளங்கணும். இதே காரணம் தான், இதே டோபமின் சர்ஜ் தான் இன்னைக்கு ரேஷ் டிரைவிங் பின்னாலேயும் இருக்குது. ஒரு 18 வயசுக்கார பையன் சூரத்துல என்ன செய்யறான், திடீர்னு போய் ஸ்பீடு பண்ணிக்கிட்டு டிவைடர்ல போய் இடிச்சு ஆகுறான். 18 வயசுக்கார பையன். அவன் யாரு, ரீல்ஸ் எக்ஸ்பர்ட். பைக்கை ஓட்டி ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருந்த பையன். அந்த அந்த சர்ஜ், டோபமின் சர்ஜ் அவனுக்கு இருக்குது. நேர போய் இடிச்சுக்கிட்டு சாவுறான். இன்னொரு 15 வயசுக்காரன் பையன் கர்நாடகால சடன் பிரேக் போட்டு அதுல ஒரு ஸ்டண்ட். அந்த ஸ்டண்ட்ல என்ன செய்யறான், ஆடியன்ஸுக்கு முன்னால செய்யும் போது சாவுறான். அப்ப இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? சும்மா நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இதே டோபமின் சர்ஜ் தான். நம்முடைய மூளையில் ஏற்படக்கூடிய இந்த பிளக்சுவேஷன் இருக்குதா இல்லையா, இயல்பாக ஏற்படக்கூடிய ஒண்ணு இல்லை. இன்னைக்கு நம்முடைய மூளையில் நடந்துகிட்டு இருக்குது. இயல்பாக சுரக்கக்கூடிய டோபமின் அல்ல இன்னைக்கு நமக்கு சுரக்கக்கூடியது. டோபமின் ஹேக் செய்யப்படுறதுனால இயல்புக்கு மாற்றமாக அது சுரக்கக்கூடிய நேரத்தில்
எதை செய்கிறோம் எதை செய்யவில்லை என்று தெரியாத ஒரு சமூகமாக இளைஞர்கள் மாறுகின்றாங்க. அதாவது ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, when your brain is fed cheap dopamine all day, உங்களுடைய மூளையில வந்து சீப்பா டோபமின் ரொம்ப ஈஸியாக அதிகமாக சுரக்கின்ற காரணத்தினால் your executive function, the part of your brain that tells you this is dangerous, அந்த பார்ட் எது? prefrontal cortex. அந்த பார்ட் என்ன செய்யுது? அது ஸ்லோ டவுன் ஆகுது. லிம்பிக் சிஸ்டம் ஹை ஆகுது, prefrontal cortex என்ன செய்யுது? ஸ்லோ டவுன் ஆகுது. நீங்க வந்து இம்பல்சஸ் உடைய அடிக்டாக, ஸ்லேவாக நீங்க மாறுறீங்க. அதன் காரணமாக வேகமா போறீங்க, கட்டுப்பாடு இல்லாத வேகமாக பயணிக்கிறீங்க, கட்டுப்பாடு இல்லாத நிலையில் எங்கேயாவது மோதுறீங்க, உயிர் இழக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படுகிறது. ஒவ்வொரு நாளும் என்ன செய்யுது? 245 பேர் இறக்கக்கூடிய நிலை இன்றைக்கு ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. பைக் வாகன இருசக்கர வாகனங்களில் இறக்கக்கூடிய நிலை இருக்குது. அல்லாஹ் நமக்கு சொல்றான், வலா தக்துலு அன்ஃபுஸக்கும், உங்களுடைய நப்சுகளை நீங்களே கொலை செய்து விடாதீர்கள் சொல்றான். வலா துல்கு பி ஐதீக்கும் இல தஅலுகா வ அஹ்சினு இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், உங்களுடைய கைகளால் உங்களை அழிவின் பக்கம் கொண்டு செல்லாதீர்கள், நீங்கள் நன்மை செய்யுங்கள், நன்மை செய்வோரை அல்லாஹ் நேசிக்கின்றான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். இந்த நிலைமையை எல்லாம் ஏற்படுத்துவதற்கு பின்னால எது இருக்குது? அடிக்ஷன் இருந்துக்குது. அது பைக்கும் இன்னைக்கு என்னவா இருக்குது? ஒரு அடிக்ஷனாக இருக்குது. அது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாக நீங்க நினைக்கிறீங்க. உங்களுடைய தந்தைமார்களுடைய வருமானத்தை விட அதிகமான இருசக்கர வாகனங்கள் நமக்கு இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். இறுதியில் அது எங்க கொண்டு போய் விடுது? கை சேதப்படக்கூடிய நிலையில். நிறைய மருத்துவமனைக்கு நீங்க போனீங்கன்னா கை கால்கள் இல்லாத நிலையில் இருக்கக்கூடிய இளைஞர்களை உங்களால் பார்க்க முடியும். கையெலும்புகள் கால் எலும்புகள் உடைந்தவர்களை பார்க்க முடியும். பல ஊர்களிலும் ஜனாசாக்கள் நீங்கள் பங்கெடுத்துக் கொண்டிருப்பீர்கள். அந்த வாய்ப்புகள் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்குது. கவலைக்குரிய நிலை இன்னைக்கு இருக்குது. அதுவும் இந்த அடிக்ஷன்ல ஒரு முக்கியமான அடிக்ஷனாக மாறி இருக்குது. அது மட்டுமல்ல, டிஜிட்டல் அடிக்ஷனை பற்றி நான் பேசினேன். அந்த டிஜிட்டல் அடிக்ஷன்ல இன்னைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பின்விளைவு என்னன்னு நீங்க சொல்ல முடியுமா? இன்னைக்கு சோசியல் மீடியா காரணமாக ஒரு பெரும் மாற்றத்தை இன்னைக்கு தமிழ்நாட்டில் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது என்னது? ஆட்சி மாற்றம். ஆட்சி மாற்றம் எதனால ஏற்பட்டது? இந்தியா தமிழகத்துடைய முதல்வர் மு க ஸ்டாலினும் அவருடைய பிள்ளையும் தமிழ்நாட்டை வந்து 1க்கு 2 தடவை சுத்தி வந்தாங்க. முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி 2 தடவை ஒவ்வொரு தொகுதிக்கும் போயிட்டு வந்தாரு. ஆனா இன்னைக்கு முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் எத்தனை தடவை போயிட்டு வந்தாரு? எத்தனை தொகுதிக்கு போனாரு? எங்கேயும் போகல. Still he won this election with a healthy mandate. ஒரு நல்ல மேண்டேட்ல இந்த எலெக்ஷன் அவர் ஜெயிச்சிருக்கிறாரு. அது எப்படி பாசிபிள் ஆச்சுது? எதனால பாசிபிள் ஆச்சுது? சோசியல் மீடியா. சோசியல் மீடியா. அவர்கிட்ட கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கணும்னு உங்களுக்கு தோணுதா இல்லையா? தமிழ்நாடை பொறுத்தவரையில வளர்ச்சியில ஐரோப்பாவிற்கு நிகரான மாநிலங்களில் ஒன்று. பல ஐரோப்பா மாநிலங்களோடு நிகருக்கு நிகர் நிற்கக்கூடிய அளவிற்கு தொழில் வளர்ச்சி கொண்ட ஒரு மாநிலம். பெர் கேபிட்டா இன்கமில் தொடங்கி சோசியல் இண்டெக்ஸ்களில் உயரிய நிலையில் நிற்கக்கூடிய ஒரு மாநிலம். கல்விக்காக இதை போன்று முயற்சி செய்யக்கூடிய மாநிலம் வேறு இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கல்வியில் உயர்ந்து நிற்கக்கூடிய, மாவட்டந்தோறும் மருத்துவ கல்லூரிகளை கொண்டிருக்கக்கூடிய அழகான ஒரு மாநிலம் நம்முடைய மாநிலம். இந்த நாட்டில் இந்த தமிழகத்திற்கு யார் வேண்டுமென்றாலும் ஆட்சி பொறுப்புக்கு வரலாம். ஆனால் அவர்களுக்கு ஒரு பேசிக்கான ஒரு தகுதி வேணுமா இல்லையா? அந்த தகுதி அவருக்கு இருக்குதா நமக்கு தெரியாது. நாம அவரை குற்றப்படுத்தல, நம்ம என்ன செய்யல, அவரை குற்றப்படுத்தவில்லை. ஆனால் அவர்கிட்ட ஒரு சில பேசிக் கேள்விகள் கேட்கப்பட்டிருக்க வேண்டும். ஒரு சில கேள்விகள் கேட்கப்பட்டிருக்க வேண்டும். ஒரு தொழில் வளர்ச்சியில் இந்த அளவுக்கு உயரிய இடத்தில் இருக்கக்கூடிய, ஜிடிபியில் இந்தியாவை விட அதிகமாக இருக்கக்கூடிய, இந்தியாவுடைய ரேட்டை விட அதிகமாக இருக்கக்கூடிய இந்த மாநிலத்தில் 10% விட அதிக ஜிடிபி கொண்ட இந்த மாநிலத்தில் தொழில் வளர்ச்சியில் உச்சகட்டமாக இருக்கக்கூடிய இந்த மாநிலத்தை ஆட்சி செய்யக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு கிடைத்தால் இதை எப்படி நீங்கள் கையாளுவீர்கள்? என்ன திட்டம் நீங்கள் தொழில்துறையில் வைத்திருக்கின்றீர்கள் என்று எத்தனை பேர் கேட்டாங்க? எத்தனை பேர் கேட்டாங்க? சிந்திச்சு பாருங்க. கல்வியில் நாம் எங்கோ பயணித்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனையோ திட்டங்கள், மிக அதிகமாக கல்விக்கு செலவு செய்யக்கூடிய மாநிலம் நம்முடைய மாநிலம். அது எந்த ஆட்சியா இருந்தாலும் சரிதான். நான் ஆட்சியை சுட்டிக்காட்டி சொல்ல விரும்பல. ஸ்டாலினாக இருந்தாலும் ஜெயலலிதாவாக இருந்தாலும், அதிகமாக செலவு செய்யக்கூடிய ஒரு மாநிலம்.
இந்த மாநிலத்துடைய கல்வியை அடுத்த கட்டத்துக்கு நீங்க எப்படி எடுத்துக்கிட்டு போவீங்க? அவருடைய கேள்வி கேட்கப்பட்டதா? கேள்வி கேட்கப்பட்டதா? கேட்டாங்களா யாராவது? அந்த வாய்ப்பே இல்ல, கேள்வியே கேட்கப்படவில்லை. அவர்கிட்ட ஒரு பிரஸ் கான்பரன்ஸ் கூட நடத்தப்படல. அப்ப உங்களுடைய திட்டங்கள் என்ன என்று கேட்காமலேயே ஒரு நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்குது. புரட்சிகள் நடந்திருக்குது, ஊர்ல பல ஊர்களையும் நடந்திருக்குது. சோசியல் மீடியா காரணமாக எகிப்தில் புரட்சி ஏற்பட்டு முபாரக், ஹோஸ்னி முபாரக் மாற்றப்பட்டு முர்சி வரப்பட்ட புரட்சியெல்லாம் நடந்திருக்குது. அதற்கெல்லாம் தெளிவான காரணங்கள், பின்னணிகள் இருந்தது. ஆனா 2 ஆண்டுகளில் ஒருவர் ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கிறார், அவரிடத்தில் ஒரு கேள்வி கூட கேட்கப்படவில்லை என்று சொல்லும் போது நம்ம எதை டீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்கிறத சிந்திச்சு பாருங்க. சோசியல் மீடியாங்கிறது, டிஜிட்டல் மீடியாங்கிறது இட் இஸ் a powerful weapon. அது இருதலை கொண்ட கத்தி. அதை பயன்படுத்த வேண்டிய முறைப்படி பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் பெரும் ஆபத்துகள் ஏற்படலாம். அவருக்கு நாம வாழ்த்துக்களை சொல்லுகின்றோம். தமிழக முதல்வருக்கு நல்ல முறையில் ஆட்சி செய்வார் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். நல்ல முறையில் ஆட்சி செய்யட்டும், வாழ்த்துக்கள். ஆனால் திறமை இல்லாத ஒருவரை ஆட்சிக்கு கொண்டு வரக்கூடிய அளவுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அவருக்கு திறமை இருக்குதா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது, யாருக்கும் தெரியாது. அவர் திறமையோட ஆட்சி செய்யட்டும்ங்கிற எதிர்பார்ப்பு தான் நம்மகிட்ட இருக்குது. அப்ப திறமை இல்லாதவராக அவர் இருந்தால் அதுக்கு காரணம் என்ன? சோசியல் மீடியா இன்னைக்கு என்ன செய்திருக்குங்கிறத நீங்க சிந்திச்சு பாருங்க. எந்த அளவுக்கு ஆபத்தான ஒன்றாக, சவாலாக இன்றைக்கு சோசியல் மீடியா மாறி இருக்கிறது என்பதை பாருங்க. இறுதியாக நீ எவ்வளவு நேரம் பேசலாம் சார்? 1/4 மணி நேரம் பேசலாமா? பேசலாமா? கேட்பீங்களா? நான் இந்த மாதிரி வகுப்புகளை பொறுத்தவரையில நான் ரொம்ப ரிலாக்ஸ்டா எடுப்பேன். இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பீடா எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நிறைய கேள்விகள் கேட்பேன், கொஞ்சம் ஆக்டிவா வச்சுக்குவேன். சில நேரங்களில் குரூப் டிஸ்கஷன்ஸ் பண்ண சொல்லுவேன். சில நேரங்களில் கேள்விகளை கேட்டு சில ஆக்டிவிட்டிஸை தந்து எழுதுறதுக்கு பிடிக்கிறதுக்கெல்லாம் தரும்போது கொஞ்சம் ஆக்டிவா இருப்பீங்க. ஓ ப்ளீஸ், 2 நிமிஷம் நான் பிரேக் எடுத்துக்கலாமா டீ கொடுக்கும்போது? சரி, ஓகே.
அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க வாங்க உட்கார்ந்துருவோம். அன்பு குறித்தான சகோதரர்களை, நம்ம இதுவரை நம்ம பார்த்த உரையில நம்ம என்ன முக்கியமா பார்த்திருக்கிறோம்னா, நம்முடைய நேரம் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அந்த நேரத்தை நம்ம என்ன செய்துகிட்டு இருக்கோம், இழந்துகிட்டு இருக்கிறோம். நம்முடைய மூளைகள் ஹேக் செய்யப்படுது. அதற்கு பிஹேவியரல் சயின்டிஸ்டாக இருக்கட்டும் அல்லது நியூரோ சயின்டிஸ்டாக இருக்கட்டும், அவர்கள் அதற்கேற்ப திட்டங்களை போட்டு நம்மளை என்ன செய்யறாங்க, சோம்பேறிகளாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் நம்ம பார்த்தோம். இனி அந்த நேரத்தை நாம் சரியான முறையில் பயன்படுத்தினால், ஆக்கபூர்வமாக நான் பயன்படுத்தினால் என்ன நேரும்ங்கிறதுக்கு இஸ்லாமிய வரலாறு மிகப்பெரிய சான்றாக இருக்கிறது. எந்த அளவுக்கு சான்றாக இருக்குன்னு சொன்னால், கல்வி அறிவு இல்லை என்று ஒதுக்கி தள்ளப்பட்ட ஒரு சமூகம் அரபுக்களுடைய சமூகமாக இருந்தது. ஒரு கட்டுக்கோப்பானவர்கள், டிசிப்ளினான ஒரு சமூகம் இல்லை என்று குறை சொல்லப்படக்கூடிய ஒரு சமூகம். பாரசீக ரோம சாம்ராஜ்யங்கள் ஆட்சி செய்ய தகுதியற்றவர்கள் என்று ஒதுக்கி தள்ளிய ஒரு சமூகம், அது அரபு சமூகம். அந்த சமூகம் திருக்குர்ஆன் இறங்கி கிட்டத்தட்ட 2-3 பத்தாண்டுகள் ஆகும்போது உலகுடைய பெரும் சாம்ராஜ்யமாக மாறினார்கள். உலகை ஆளக்கூடிய சக்தியாக மாறினார்கள். கிட்டத்தட்ட 500 முதல் 600 ஆண்டுகளுக்கு உலகுடைய பொற்காலம் அவர்களுடைய கைகளில் இருந்தது. உலகம் கண்ட மகத்தான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கக்கூடியவர்களாக மாறினார்கள். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இஸ்லாம் கல்விக்கு வழங்கிய முக்கியத்துவம். திருக்குர்ஆனுடைய முதலாவது வசனம் ஓதுவீராக என்று நபியை பார்த்து சொன்னது. அதை தொடர்ந்து வரக்கூடிய வசனங்கள் ஆழமாக சிந்திக்க தூண்டக்கூடிய வசனமாக இருந்தது. அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத், அவர்கள் ஒட்டகங்களை பார்க்க வேண்டாமா, அது எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கின்றது பார்க்க வேண்டாமா, வானத்தை பார்க்க வேண்டாமா, பூமியை பார்க்க வேண்டாமா, மலைகள் எவ்வாறு நாட்டப்பட்டிருக்கின்றது என்று பார்க்க வேண்டாமா என்று மனிதனை சிந்தித்து பார்க்க சொன்னது. சிந்தித்து பார்க்கக்கூடிய ஒரு சமூகத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டமைத்தார்கள். கல்வியில் ஆர்வமுள்ள ஒரு சமூகத்தை கட்டமைத்தார்கள். கல்விக்காக சிந்திக்கக்கூடிய ஒரு சமூகத்தை கட்டமைத்தார்கள். பாரசீக சாம்ராஜ்யத்தை வெற்றி பெற்று அந்த அரண்மனைக்குள்ளாக முஸ்லிம்கள் நுழையக்கூடிய அந்த வரலாறு, நவீன வரலாற்று ஆசிரியர் ராய் சொல்லக்கூடிய நேரத்தில் சொல்லுவார், பாரசீக அரண்மனைக்குள்ளாக முஸ்லிம்கள் நடந்து செல்லுகின்றார்கள். அவர்களோடு தோளோடு தோளாக தோல்வி அடைந்த பாரசீகர்களும் அவர்களோடு நடந்து செல்லுகின்றார்கள். அரண்மனையுடைய ஒவ்வொரு பகுதியையும் காட்டி முஸ்லிம்கள் கேட்கின்றார்கள், இது என்ன, இது என்ன என்று கேட்கின்றார்கள். ஒரு நீளமான ஒரு பகுதி தனியாக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதியை பார்த்து இது என்னவென்று கேட்டார்கள். பாரசீகர்கள் சொன்னார்கள், இது நூலகம் என்று. நூலகமா, அப்படி என்றால் என்ன என்று கேட்டார்கள். இது நூலகம், உலகுடைய கல்வி இங்கே ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த கல்விகளை வைத்து நாங்கள் பெரும் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்போம், உலகுடைய உண்மைகளை, ஆழமான சத்தியங்களை அறிய அது உதவுகின்றது என்று சொன்னார்கள். அப்படி என்றால் எங்களுக்கு கற்றுத்தாருங்கள் என்று சொன்னார்கள் அரபுக்கள். ஒரு சில 10 ஆண்டுகளில் அந்த நூலகத்தில் இருக்கக்கூடிய புத்தகங்களை அரபு மொழிக்கு மொழிமாற்றம் செய்ய தொடங்கினார்கள் அரபுக்கள். அப்பாசிய கலீஃபாக்களுடைய ஆட்சியில் பைத்துல் ஹிக்மா என்கின்ற பெரிய நூலகம் உருவாகின்றது. உலகுடைய கல்வி ஒருங்கிணைக்கப்பட்டது, ஒன்று சேர்க்கப்பட்டது. அங்கே ஆட்சி செய்யக்கூடிய நேரத்தில் போர் செய்யக்கூடிய நாடுகளுடைய ஆட்சியாளர்களை கண்ட அப்பாசிய மன்னர்கள் அவர்களை தோற்கடித்து விட்டு அவர்களிடத்தில் கப்பம் கேட்பதற்கு பதிலாக அங்கு இருக்கக்கூடிய கல்வியை கேட்டார்கள். உலகுடைய கல்வி எல்லாம் பாக்தாதில் ஒன்று சேர்க்கப்பட்டது. இந்தியாவுடைய மருத்துவம் அங்கே ஒன்று சேர்க்கப்பட்டது. இந்தியாவுடைய கணிதம் அங்கே ஒன்று சேர்க்கப்பட்டது. கிரேக்கர்களுடைய தத்துவம் ஒன்று சேர்க்கப்பட்டது. பாரசீகத்துடைய கல்வி ஒன்று சேர்க்கப்பட்டது. அவை அனைத்தையும் படித்தார்கள் அரேபியர்கள். அவை அனைத்தையும் படித்து அரபு மொழிக்கு மொழி மாற்றம் செய்தார்கள். அந்த கல்வியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றார்கள். 0 முதல் 9 வரையிலான கணக்குடைய முறையை ரோமன் லெட்டர்ஸுக்கு பதிலான இந்தோ அரபு நியூமரல்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த நியூமரல்ஸை, கணிதத்தை
எண்முறையை இந்தியர்கள் கண்டுபிடித்தார்கள் என்று சொன்னால் வெறும் தத்துவமாக அது இருந்தது. அந்த தத்துவத்தை மூசா அல் கவாரிஸ்மி எடுத்து செல்லுகின்றார் அடுத்த கட்டத்திற்கு. அந்த 0 முதல் 9 என்கின்ற அந்த கணக்கை எப்படி பயன்படுத்துவது, அதனுடைய அட்டவணைகளை எப்படி உருவாக்குவது, கூட்டுவது எப்படி, பெருக்குவது எப்படி, வகுப்பது எப்படி என்பதை ஆய்வு செய்து மூசா அல் கவாரிஸ்மி புத்தகத்தை எழுதுகின்றார். அந்த புத்தகத்தை பயன்படுத்தி படித்தவர்கள் அந்த கடிதத்தை கற்றுக்கொள்ளுகின்றார்கள். அதற்கு பின்னர் வந்த அல்கிந்தி அதற்கு அடுத்த கட்டத்திற்கு 4 வால்யூம் கொண்ட அந்த புத்தகமாக அதை உருவாக்குகின்றார். அந்த கல்வி இஸ்லாமிய பேரரசு முழுவதும் பரவுகின்றது. கணிதத்துடைய புதிய முறையை முஸ்லிம்கள் பயன்படுத்த தொடங்குகின்றார்கள். இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட கல்வி இந்தோ அரபு நியூமரல்ஸ் என்கின்ற அடிப்படையில் 0 to 9 கணக்கு எண்முறை உருவாகின்றது. அந்த கல்வியை கார்டோபாவுடைய ஸ்பெயினுடைய கார்டோபாவில் இருந்து போப்பாண்டவர் 2ஆம் பிற்காலத்திலான சில்வஸ்டர் 2ஆமன் கற்றுக்கொள்ளுகின்றார். ஐரோப்பாவிற்கு எடுத்து செல்லுகின்றார். ஃபேபினோச்சி அதை கற்று அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்று ஐரோப்பாவில் அது நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. கல்வி பரவலாக்கப்பட்டது இஸ்லாமிய நாகரிகத்தில். சுப்ஹானல்லாஹ், பல்வேறு கண்டுபிடிப்புகளை முஸ்லிம்கள் கண்டுபிடித்தார்கள். 600 ஆண்டுகளுக்கு மருத்துவத்துறையுடைய பைபிளாக இருந்த தி கேனன் ஆஃப் மெடிசின் என்கின்ற புத்தகத்தை இப்னு சினா எழுதுகின்றார். ஆப்டிக்குடைய புத்தகத்தை, புக் ஆஃப் ஆப்டிக்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய புத்தகத்தை ஹசன் இப்னு ஹைத்தம் எழுதுகின்றார். இப்படி பல்வேறு அறிஞர்கள் உலகம் கண்ட மிகப்பெரிய சாதனைகளை கண்டுபிடிக்கின்றார்கள். ரோபோட்டிக்ஸ் உடைய தந்தையாக அல் ஜஸாயிரி மாறுகின்றார். விமானத்தை கண்டுபிடிக்கக்கூடிய உந்து சக்தியாக அப்பாஸ் அல் ஃபிர்னாஸ் மாறுகின்றார். புதிய பல்கலைக்கழகங்களை பெண்கள் உருவாக்கக்கூடிய அளவிற்கு சாதனைக்குரிய ஒரு சமூகம் உருவானது. 600 ஆண்டுகளுக்கு ஐரோப்பா ஆழ்ந்த இருளில் இருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்லாமிய பேரரசு தன்னுடைய கோல்டன் பீரியடை கண்டிருந்தது. உலகம் இன்றைக்கு கண்டிருக்கக்கூடிய எல்லா தத்துவங்களுடையும் தொடக்க புள்ளியாக இஸ்லாமிய பேரரசு அமைந்தது. அது தியரி ஆஃப் கிராவிட்டியாக இருக்கட்டும், எந்த தியரியாக இருக்கட்டும், அதனுடைய ஆரம்ப புள்ளியாக இஸ்லாமிய பேரரசு மாறியது என்று சொன்னால் கல்வியை அணுக வேண்டிய முறைப்படி அணுகக்கூடியவர்களாக முஸ்லிம்கள் மாறினார்கள். ஆனால் இன்றைக்கு கல்வியில் நாம் எந்த நிலையில் இருக்கின்றோம் என்று சிந்தித்து பாருங்கள். ஆட்சி பொறுப்பு, அதிகாரம் மிக்க பொறுப்புகளை புறக்கணிக்கக்கூடியவர்களாக. நான் எல்லாம் டிஎன்பிஎஸ்சி உருவாக்கியதை பற்றி சாரோட பேசிக்கிட்டு இருந்தேன். டிஎன்பிஎஸ்சி நல்ல நோக்கத்தில் உருவாக்கினோம், ஜமாத்துடைய பெயரில் உருவாக்கி பல லட்சம் ரூபாயை செலவு செய்து மாணவர்களை கொண்டு வர முயற்சி செய்யக்கூடிய நேரத்தில் ஆர்வம் இல்லாத மாணவர்கள் பெரிய அளவில் பங்கேற்காததனால் அது நடத்த வேண்டாம் என்று முடிவெடுக்கக்கூடிய நிலை. அதிகாரமிக்க பொறுப்புகளில் செல்வதற்கு இன்றைக்கு இளைஞர்கள் தயாராக இல்லை. ஐஏஎஸ்களாக, ஐபிஎஸ்களாக, ஜுடிஷியரிகளில், ஊடகத்துறையில், லெஜிஸ்லேட்டிவில், செக்யூரிட்டி போர்சஸில் நாம் இல்லை என்று சொன்னால் அடுத்த 10-20 ஆண்டுகளில் வட இந்தியாவில் முஸ்லிம்களுக்கு என்ன நேர்ந்து கொண்டிருக்கின்றதோ அதை நாமும் சந்திக்க வேண்டியது இருக்கும். மிகப்பெரிய சவால்களை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். திட்டத்தோடு நாம் பயணிக்க வேண்டும். திட்டம் வேண்டும் இந்த சமூகத்திற்கு. ரசூலுல்லாஹ்வுடைய ஹிஜ்ராவை பற்றி எல்லோரும் நாம் பார்த்திருப்போம். ரசூலுல்லாஹ் செய்த ஹிஜ்ராவை பற்றி நாம் எல்லோரும் அறிந்திருப்போம். ஹிஜ்ரத்திற்கு சென்றார்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவோடு சென்றார்கள் என்பதை பற்றி மட்டும் நாம் அறிந்திருப்போம். ஆனால் அந்த ஹிஜ்ரத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி திட்டமிட்டார்கள் என்பதை பற்றி நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? அபூபக்கரை தவிர வேறு யாரிடமும் அதை பற்றி சொல்லவில்லை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூபக்கரிடத்திலே சொல்லுகின்றார்கள், மதீனாவுக்கு செல்லக்கூடிய அந்த இரவு நேரத்தில் மதீனாவுடைய பாதையில் நபிகளார் பயணிக்கவில்லை, நேரெதிர் திசையில் பயணித்து அவருடைய குகையில் சென்று தங்கினார்கள். அந்த இடத்தில் 3 நாட்கள் தங்கினார்கள். எதிரிகள் தன்னை தேடி ஓய்ந்து போகும் அளவிற்கு 3 நாட்கள். அந்த 3 நாட்களில் மக்காவில் என்ன நேருகின்றது என்பதை பற்றி, என்ன நடக்கின்றது என்பதை பற்றி தமக்கு தகவல் தெரிவிப்பதற்காக ஒற்றனாக அப்துல் ரஹ்மான் இப்னு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஏற்பாடு செய்தார்கள். உணவு தேவையை நிறைவேற்றுவதற்காக ஆடுகளை மேய்த்து கொண்டு வருவதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய பணியாளை ஏற்பாடு செய்தார்கள். ஆடுகளை மேய்த்து கொண்டு ஆட்கள் வரும்போது அந்த ஆடுகளுடைய காலடி பாதங்களை பின்தொடர்ந்து எதிரிகள் வந்துவிடக் கூடாது என்பதற்காக அந்த காலடி சுவடுகளை அழிப்பதற்காக ஆட்களை ஏற்பாடு செய்தார்கள்.
புறப்பட்டு செல்லக்கூடிய நேரத்தில் சரியான திசையில் எல்லோரும் பயணிக்கக்கூடிய பாதையில் மதீனாவுக்கு சென்றால் எதிரிகள் தம்மை கண்டுபிடித்து விடுவார்கள் என்பதனால் வேறு பாதைகளை அறிந்திருந்த ஒரு கைடை ஏற்பாடு செய்திருந்தார்கள். அந்த கைடு எப்போது தன்னை எங்கே சந்திக்க வேண்டும் என்பதை பிளான் செய்திருந்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த இடத்தில் தன்னுடைய ஒட்டகம் கொண்டு வரப்பட வேண்டும், அந்த பயணத்திற்கான உணவை அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா எங்கு கொண்டு வர வேண்டும் என்பதை திட்டமிட்டிருந்தார்கள். அவ்வாறு திட்டமிட்டு அந்த பயணத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேற்கொண்டார்கள். எந்த அளவுக்கு மைன்யூட்டாக சிறு விஷயங்களை கூட விடாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டமிட்டினார்கள். அந்த திட்டம் இந்த சமூகத்தில் இருந்தால், இந்த சமூகத்தில் அந்த திட்டம் இருக்கின்றதா என்று சிந்தித்து பாருங்கள். நபிகளாருடைய திட்டத்தை பற்றி உங்களுக்கு சொன்னேன். இஸ்லாத்துடைய எதிரிகளுடைய திட்டத்தை பற்றியும் ஒரு திட்டத்தை உங்களுக்கு சொல்லி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கின்றேன். உங்களை எத்தனை பேருக்கு தியோடர் ஹெர்சலை பத்தி தெரியும்? தியோடர் ஹெர்சல் எத்தனை பேருக்கு தெரியும்? யாராவது ஒரு ஆளு? தியோடர் ஹெர்சல், ஃபாதர் ஆஃப் சியோனிசம், இஸ்ரேலுடைய தந்தை தியோடர் ஹெர்சல். தியோடர் ஹெர்சலுடைய திட்டத்தை பத்தி நீங்க படிச்சிருக்கிறீங்களா? 1896க்கு முன்னால் சியோனிசத்தை பற்றியோ ஜெருசலத்தில் யூத தாயகம் அமைய வேண்டும் என்பதை பற்றி யாருமே பேசல. 1896 தியோடர் ஹெர்சல் ஒரு புத்தகத்தை எழுதுகிறார். தேர் ஜூதன் ஸ்டேட், தி ஜீவிஷ் ஸ்டேட் என்கின்ற பெயரில் ஒரு புத்தகத்தை எழுதுகின்றார். அந்த புத்தகம் தான் யூதர்களுக்கு ஒரு தாயகம் வேண்டும் என்று சொல்லிச்சது. அந்த புத்தகத்தை வெறும் புத்தகமா எழுதல்ல, பெரும் திட்டத்தோடு உருவாக்கினார். தி ஜீவிஷ் கம்பெனி என்கின்ற பெயரில் ஒரு கம்பெனி உருவாக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை போன்ற ஒரு கம்பெனி உருவாக்கப்பட வேண்டும் என்று அந்த திட்டத்தை உருவாக்குகின்றார். 1896 புத்தகத்தை எழுதிவிட்டு 1897 முதலாம் சியோனிச காங்கிரஸை கூட்டுகின்றார். பேசல் நகருடைய அந்த சிட்டியில் வைத்து அந்த காங்கிரஸ் கூட்டப்படுகின்றது. 1896 திட்டத்தை வெளியிட்ட தியோடர் ஹெர்சல் 1897 முதலாம் சியோனிச காங்கிரஸை நடத்தியதற்கு பிறகு தன்னுடைய டைரியில் எழுதுகின்றார். அட் பேசல், பேசல் மாநகரில் ஐ ஃபவுண்டட் தி ஜீவிஷ் ஸ்டேட், ஜீவிஷ் யூத தாயகத்தை நான் உருவாக்கி இருக்கின்றேன். பெர்ஹாப்ஸ் இன் 5 years, 5 ஆண்டுகளில் இது சாத்தியமாகும். and certainly in 50 years, 50 ஆண்டுகளில் நிச்சயமாக இது சாத்தியமாகும். அப்போது எல்லோரும் உணர்ந்து கொள்வார்கள் என்று 1897 அவர் எழுதக்கூடிய நேரத்தில் 1948 51வது ஆண்டில் யூத தாயகம் உருவாகின்றது. தெளிவான திட்டங்கள் இருந்தது தியோடர் ஹெர்சலுக்கு. 1898 ஜெர்மன் சக்கரவர்த்தியை சந்திக்கின்றார். 1901 ஜூவிஷ் நேஷனல் ஃபண்ட் உருவாக்கி வெளியில் இருக்கக்கூடிய யூதர்களை எல்லாம் பாலஸ்தீனத்தில் கொண்டு தங்க வைப்பதற்கான முயற்சிகள் அவர் ஈடுபடுகின்றார். 1902 ஆல்ட் நியூலாந்து என்று அழைக்கப்படக்கூடிய தன்னுடைய கற்பனை நாவலை எழுதுகின்றார். யூத தாயகத்திற்கு சென்று வரக்கூடிய ஒரு இளைஞனுடைய அனுபவங்களை பற்றிய ஒரு வரலாறை எழுதுகின்றார். சுல்தான் அப்துல் ஹமீதை இதற்கிடையில் அவர் சந்திக்கின்றார். யூத தாயகத்தை எங்களுக்கு தாருங்கள், உங்களுக்கு தேவை இருக்கக்கூடிய பொன்னையும் பணத்தையும் நாங்கள் தருகின்றோம், உங்களுக்கு என்ன கடன் இருக்கின்றதோ. அந்த காலகட்டத்தில் உஸ்மானிய கிலாபத்தை பொறுத்தவரையில் அவர்கள் தி சிக் மேன் ஆஃப் யூரோப் என்று அழைக்கப்பட்டார்கள். பெரும் கடன் சுமையில் இருந்தார்கள். ஒரு நாட்டுடைய, ஒரு சாம்ராஜ்யத்துடைய கடனை நான் ஏற்றுக்கொள்ளுகின்றேன் என்று தியோடர் ஹெர்சல் சொல்லக்கூடிய அளவிற்கு பொருளாதார பின்பலத்தை அவர் உருவாக்கி இருந்தார். 1896 தேர் ஜூதன் ஸ்டேட் என்கின்ற தன்னுடைய புத்தகத்தை எழுதிய தியோடர் ஹெர்சல் 1904 மரணம் அடைகின்றார். எத்தனை ஆண்டு இருந்திருக்கிறாரு? எத்தனை ஆண்டு இருந்திருக்கிறார்? 1896க்கும் 904க்கும் எத்தனை வருஷம்? வெறும் 8 வருஷமா? 8 வருஷம். 8 வருடத்தில் தியோடர் ஹெர்சல் உருவாக்கிய அந்த கனவு, அந்த கனவு 51வது வருடத்தில் யூத தாயகமாக இன்றைக்கு நாம் சந்திக்கக்கூடிய, முஸ்லிம்கள் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சவாலாக இருக்கின்றது. இன்னைக்கு 10-15 இளைஞர்கள் இங்கே இருப்பீங்க, நிறைய பெண்கள் இளைஞர்கள் இருக்கிறாங்க, இளைஞிகள் இருக்கிறாங்க. உங்களுடைய திட்டம் என்ன? வாட் ஆர் யுவர் பிளான்ஸ்? என்ன பிளான் உங்களிடத்தில் இருக்கின்றது? இந்த சமூகத்தை பற்றி என்ன திட்டம் உங்களிடத்தில் இருக்கின்றது? வாட் ஆர் யுவர் 5 year plans?
5 ஆண்டு திட்டங்கள் உங்களிடத்தில் என்ன இருக்கின்றது? ஒரு 10 year down the line, what are your plans? சிந்திச்சு பாருங்க. என்ன திட்டம் என்னிடத்தில் இருக்கின்றது? நான் என்னவாக விரும்புகின்றேன்? ஒரு டிகிரியை எடுத்துக்கிட்டு வெளிநாட்டுக்கு போக விரும்புறீங்களா? உங்களுடைய பிள்ளைகள் போதைக்கு அடிமையாவதை நீங்கள் சாட்சியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அல்லாஹு பாதுகாக்கணும். என்னுடையவும் உங்களுடைய பிள்ளைகளையும் அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அதனுடைய கொடுமைகளை ஆழத்தில் இறங்கி படிக்கக்கூடியவன் நான். ஆனா சொல்றேன், தந்தைமார்கள் இல்லாத குழந்தைகள் என்னவாகிறாங்க? கட்டுப்பாடற்ற குழந்தைகளாக வளர்கின்றார்கள். கடந்த நூற்றாண்டில் அமெரிக்காவில் மிகவும் பாப்புலரான ஒரு புத்தகம் உண்டு. அந்த புத்தகத்துடைய பெயர் த ஃபாதர்லெஸ் அமெரிக்கா, தந்தை இல்லாத அமெரிக்கா என்பது. சிங்கிள் பேரண்ட்ஸ்களுடைய அந்த குழந்தையை உருவாக்குவதும் அதன் காரணமாக ஒரு கட்டுப்பாடின்றி குழந்தைகள் வளர்வதை பற்றி எழுதிய ஒரு புத்தகம். அந்த நிலைதான் இன்றைக்கு நம்முடைய சமூகத்துடைய நிலையாக இருக்கின்றது. தந்தைமார்கள் எல்லாம் வெளிநாடுகளில் தாய்மார்களால் குழந்தைகளை சரிவர பராமரிக்க இயலாத காரணத்தினால் பெரும் சவாலுக்குள்ளாகி கொண்டிருக்கிறோம். இஸ்லாமிய சமூகம் நம்மிடத்தில் என்ன திட்டம் இருக்கின்றது? ஒவ்வொருத்தரும் திட்டம் போடுங்க. சிவில் சர்வீஸ் படிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் சிவில் சர்வீஸுக்கான திட்டங்களை போடுங்க. டிஎன்பிஎஸ்சியில் ஏற முடியும், குரூப் 2, குரூப் 1, ட்ரை ஃபார் தட், அட்லீஸ்ட் ட்ரை ஃபார் தட். அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு விஓவாவது போங்க, குரூப் 4ஆவது எழுதி பாஸ் ஆகுங்க, அரசு வேலைக்கு போங்க, காவல்துறையில போங்க. 10 காவலர்கள் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் ஒரு முஸ்லிம் போலீஸ் அதிகாரி இருந்தா போதும். அங்க வரக்கூடிய முஸ்லிம துலுக்க நாயன்னு யாரும் கூப்பிட மாட்டாங்க. வார்த்தைக்காக மன்னிச்சுக்கலுங்க, அந்த நிலை இருக்கின்றது. காவல் நிலையங்களில் ஒரு சாய்ப்பு இருந்தா போதும், ஒரு முஸ்லிம் இருந்தா போதும். நம்முடைய பெயர்களை சொல்லி கேவலமாக இழிவாக நடத்த மாட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக மாட்டேன், கலவரத்தில் முஸ்லிம்களை பார்த்து போலீஸ் தாக்குனாங்க, வேற என்ன செய்வாங்க? போலீஸ் துறையில் நம்முடைய 5% தமிழகத்தில் இருக்கிறோம்னா 5%, 6% நாம இருக்கிறோம்னா 6% தமிழகத்துறை காவல்துறையில் நாம இருக்கிறோமா? ராணுவத்தில் 14.2% முஸ்லிம்கள் இருக்கிறாங்களா? இல்லையே. அப்ப எப்படி முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் நினைக்கிறீங்க? அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்து அதிகாரமிக்க பொறுப்புகள்ல போங்க. போனால்தான் சமூகத்தை பாதுகாக்க முடியும். நிறைய சொல்ல வேண்டியது இருக்கின்றது. நேரமின்மையின் காரணமாக ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்றேன். அரபுக்கள் கீழ்த்தரமானவர்களாக பார்க்கப்பட்டார்கள், கீழ்த்தரமானவர்களாக பார்க்கப்பட்டார்கள், ஆட்சி செய்ய தகுதியற்றவர்களாக பார்க்கப்பட்டார்கள். அதே சமூகம் பிற்காலத்தில் பாரசீக ரோம சாம்ராஜ்யத்தை ஆட்சி செய்தது. எட்வர்ட் கிப்பனை போன்றவர்கள் வரலாற்று ஆசிரியர்கள் சொன்னார்கள், இந்த விக்டோரியஸ் டேஸ் ஆஃப் த காலிஃபேட், கலீஃபாக்களுடைய ஆட்சி காலத்தில், வெற்றியுடைய அந்த காலகட்டத்தில், the conquerors of the east might have boasted that they have subdued the greatest empire of the globe. மிக சிறந்த உலகுடைய மிக பெரும் சாம்ராஜ்யமாக இருந்த ரோம சாம்ராஜ்யத்தை தோற்கடித்ததற்காக அவர்கள் தங்களுக்கு தாங்களே பெருமை பெற்றுக் கொள்ளலாம். The shepherds and camel drivers of Arabia have left behind them power and splendors of the successes of Augustus and the heirs of Alexander. அலெக்சாண்டருடையும் அகஸ்டஸுடையும் அரியாசனங்களில் ஆடுகளை மாடுகளை ஒட்டகங்களை மேய்க்கக்கூடியவர்கள் அமர்ந்திருந்தார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிக பெரும் சாதனையை முஸ்லிம்கள் நிகழ்த்தினார்கள். நம்முடைய வரலாற்றில் நம்முடைய வேர்கள் தெளிவாக இருக்கின்றது. நம்முடைய முன்னோடிகள் சாதனையாளர்களாக இருக்கின்றார்கள். பெரும் சாதனையை நாம் நிகழ்த்தி காட்டி இருக்கின்றோம். நம்மில் எத்தனை பேர் அதற்கு தயாராக இருக்கின்றோம்? நான் இருக்கின்றேன் என்று கை உயர்த்த வேண்டிய நேரம் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய மனங்களில் நீங்கள் கேள்வி கேளுங்கள். நான் என்ன சாதனை செய்ய போகின்றேன்? அது எந்த துறையிலாக இருக்கட்டும், மருத்துவத்துறையாக இருக்கட்டும், அல்லது சயின்ஸாக இருக்கட்டும், அல்லது மேத்தமேட்டிக்ஸாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், நான் என்ன சாதனை செய்ய போகின்றேன்? அந்த சாதனை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய நேரத்தை சரியாக நாம் பயன்படுத்த வேண்டும். நம்முடைய திறன்களை ஒருங்கிணைக்க வேண்டும். முயற்சி செய்யுங்கள், அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள், பிரார்த்தனை செய்யுங்கள். நிறைய செய்திகள் சொல்ல வேண்டிய இருந்தாலும் நேரமின்மையின் காரணமாக என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நல்ல திறமையான இளைஞர்களை கொண்டு இந்த சமூகத்தை பலப்படுத்துவானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனத்தன் வஃபில் ஆখিরাতি ஹசனத்தன் வகினா அஸாபன்னார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Barakallah.
தொலைதூரத்தில் இருந்து நமக்காக வருகை புரிந்து பயனுள்ள பல கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டதற்கு ஜஸாக் அல்லாஹு ஹைரன். அல்ஹம்துலில்லாஹ். நிகழ்ச்சியின் இறுதி பகுதியில் நாம் இருக்கிறோம். எனவே இப்போது நமது பள்ளியின் தலைவர் அன்பு சகோதரர் யாசர் அரஃபத் அவர்களை நன்றி உரை நிகழ்த்த அன்போடு அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லா. நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொடுத்த புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானதாக. நிகழ்ச்சியில் ஆங்காங்கே இருந்து கேட்டுக்கொண்ட அனைத்து சகோதர சகோதரர்களுக்கும் அல்லாஹ் அருள் செய்வானாக. தொலைதூரத்திலிருந்து வந்த நூர் முஹம்மது அவர்களுக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. நமது பள்ளி இமாம் அவர்களுக்கும் அல்லாஹ் அருள் செய்வானாக. ஜாபர் சித்திக் சாருக்கும் அல்லாஹ் அருள் செய்வானாக. இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ். நிகழ்ச்சியை தோடு முடித்து கொண்டு நம் பிரார்த்தனையோடு இன்ஷா அல்லாஹ் நிறைவு செய்யும். தொழுகை இப்போ ஒரு 5 நிமிஷத்தில் தொழுகை ஆரம்பிச்சிருவாங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். சபை முடியும் போது ஓதக்கூடிய துஆவை ஓதி நிறைவு செய்வோம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.